கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரியின் சார்பாக அன்பின் வாழ்த்தலை கூட சாயந்தர வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேத வாக்கியம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விசேஷமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக உன்னதமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, ஆத்மா அப்படின்ற விஷயத்தை குறித்து என்ன பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ரெண்டு பகுதியாக என்ன பண்ணலாம் இன்னைக்கு பார்க்கலாம். முதல் பகுதி ஒரு 1.25 மணி நேரத்துல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் என்ன ஆகும் அப்படின்னா போகும். நடுவில் நமக்கு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணலாம், பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது பகுதிக்குள்ள என்ன பண்ணலாம், நம்ம கடந்து போகலாம். சரி, இப்போ ஆத்மா அப்படின்ன உடனே உங்களுக்கு மனசுல என்ன தோணுது? இல்லை நீங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஆத்மாவை பத்தி? ஆத்மாவை குறித்து உங்களுக்கு ஏதான ஒரு புரிதல் இருக்கும்ல? ஆத்மானா இதான் புதர். சரி, இப்போ ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை கிறிஸ்தவர்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவம் எப்படி ஆத்மாவை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, மனிதனுக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. மனிதனுக்கு உள்ள ஒன்று ஆத்மான்னு இருக்கு. அப்ப மனிதன் எதனால் ஆயிருக்கிறார் அப்படின்னா, ஒண்ணு சரீரத்தை நம்ம கண்ணால என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஆவி கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ கண்ணால பார்க்க முடியாத இன்னொன்னு மனிதனுக்குள்ள இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது? ஆத்மா. ஆத்மான்றது கண்ணால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனா எங்கதான் இருக்குது? மனுஷனுக்குள்ளதான் இருக்குது. அவன் நல்லா புரிஞ்சுக்க, மனிதனுக்குள்ள 3 விஷயம் என்னது? ஆவி, ஆத்மா, சரீரம். சரி, இப்போ மரணம் அடையும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, சரீரம் எங்க கொண்டு போய் போடுறோம்? மண்ணுல கொண்டு போய் போடுறோம். சரி, ஆவி போனதுனாலதான் சரீரத்தை கொண்டு போய் எங்க போடுறோம்? மண்ணுல போடுறோம். அப்ப ஆத்மாக்கு என்ன ஆச்சு? ஆத்மாக்கு என்ன ஆச்சு? அப்போ கிறிஸ்தவர்களுடைய இல்லைன்னா எல்லா உலகத்தினுடைய எல்லா மதத்தினுடைய ஒரு புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, நல்ல ஆத்மாவாக இருந்தா அப்படின்னா இந்த பூமியில அது நல்ல ஒரு கிரியைகள் செஞ்சவரா இருந்தா அந்த ஆத்மா எங்க போயிடும்? கடவுள்கிட்ட போயிடும். எங்க போயிடும்? கடவுள்கிட்ட போயிடும். அதே ஒரு கெட்ட ஆத்மாவா இருந்தா, அந்த ஆள் கொஞ்சம் குடிகாரராக இருக்கிறான்னு வச்சுங்களேன், குடிச்சு செத்து போயிட்டாரு. இப்போ அந்த ஆத்மா எங்க போவோம்? நரகத்துக்கு போவோம். சரி, இன்னொன்னு, இப்போ அந்த ஆத்மா ஒரு வாலிப சகோதரன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தூக்கு போட்டார், இல்லைன்னா ஒரு வாலிப சகோதரி தூக்கு போட்டார். இப்போ அந்த ஆத்மா எங்க போகும்? அது என்ன போகும் அப்படின்னா, வேப்ப மரம், புளிய மரம், அதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சுத்திட்டே இருக்கோம். அதனாலதான் நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நைட் நேரத்துல சுடுகாடு பக்கம் என்ன பண்ணிடாத, போயிடாத. எல்லாம் வேப்ப மர பக்கத்துல என்ன பண்ணிடாத, போயிடாத. அங்க போய் என்ன பிடிச்சிக்க ஒண்ணு. இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னது கூட உண்டு. நான் அப்படியே அந்த சைடு போனேன், அந்த சைடு போனதுனால என் மேல என்ன ஏறிடுச்சு, ஏதோ ஒண்ணு என்ன ஏறிடுச்சு. அதே போல இது ஏறினதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சில இடங்களுக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. இப்போ அவங்க கிட்ட அந்த ஆராதனை எப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது ஆடின உடனே பாஸ்டர் கேட்பாரு, என்ன யார் நீ அப்படின்னோடனே அது என்ன சொல்லும்? நான் ஏதோ சாந்தி வந்திருக்கிறேன். ஏமா இங்க யாரும் சாந்தின்னு இல்லைல்ல? சரி, நான் சாந்தி வந்திருக்கிறேன். ஏமா நீ ஏமா அப்படின்னா, அது நான் இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த அம்மா அந்த சைடு வந்துச்சு, இந்த அம்மாக்குள்ள என்ன பண்ணிட்டேன், சரி, உடனே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அம்மா விட்டு என்ன பண்ணு போ அப்படின்னோட அந்த அம்மா விட்டு என்ன பண்ணும்? இப்போ அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சா? சரி, பார்க்கலாம். அப்போ இது நம்ம இவ்வளோ பார்த்தது விஷயங்கள் கொஞ்சம் குறவு தான். இன்னும் ஆத்மாவை குறித்து இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இப்போ போறப்போ அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். சரி, உண்மையாகவே கிறிஸ்தவம்
இல்லைன்னா எல்லா மதங்களும் நம்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆத்மா சாகுமா சாகாதான்னு உங்ககிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எல்லா மதத்தினரும் அவங்க கிட்ட நீங்க ஒரு கேள்வி, கிறிஸ்தவம் மட்டும் இல்ல, ஒரு இந்து சகோதரனா இருக்கட்டும், இல்ல ஒரு முஸ்லீம் சகோதரனா, யார்கிட்டனாலும் நீங்க பொதுவா ஆத்மா சாகுமா சாகாதான்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து என்ன பதில் வரும்? ஆத்மா சாகாது. நல்லா வந்துச்சுங்க. இதுதான் வந்து பொதுவான பதில். எப்படி அவங்களுக்கு இந்த பதில் வந்துச்சு? தெரியல. ஆனா இதுதான் பொதுவான பதில். ஆத்மா என்பது ஒண்ணு மனிதருக்குள்ள இருக்குது. அது கண்ணால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அது என்ன ஆகாது? சாகாது. அப்படின்ட்டு ஒரு புரிந்து கொள்ளுதல் யாருக்குள்ள இருக்குது? எல்லார்கிட்டயும் இருக்கு. அது கிறிஸ்தவ மண்டலத்துல மட்டும் இல்ல, எல்லாருமே ஒரு புரிந்து கொள்ளுதல் வச்சிருக்கிறாங்க. என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்துக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கூட சொல்லுவாங்க, ஆத்மா செத்ததுக்கு அப்புறம் அவர் எங்க போயிட்டாரு? சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. இல்லைன்னா கெட்டவரா இருந்தா யமதர்மன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எரும மாட்டில் ஏறி தீட்டு போயிட்டு இருக்கிறாரா? சரி. அப்போ இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் எல்லார்கிட்டையும் இருக்குது, எல்லா மதத்தினர்கிட்டையும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆத்மான்னு ஒண்ணு மனிதனுக்குள்ள இருக்குது, பார்க்க முடியாது. அந்த ஆத்மாவுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. சரி, இப்போ கிறிஸ்தவர்களாகிய நம்ம அதே புரிந்து கொள்ளுதோல அப்படியே போலாமுங்களா? அப்படியே போயிடலாம். சரி, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆத்மாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்றத எதுல இருந்து பார்க்கணும்? பைபிள்ல இருந்து பார்க்கணும். சரிங்களா? சரி, பைபிள்ல இருந்து நம்ம பார்க்கலாம். படிங்க. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும். பாருங்க, வசனம் கிளியரா இருக்குது. பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணும்? சாகும். கிளியரா இருக்கு. நல்லா கவனிங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். சரி, இப்ப சொல்லுங்க, இந்த பூமியில பாவம் செய்யாத யாரான இருக்கிறாங்களா? வசனம் கிளியரா இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, 2 நாளாகமம் 6:36, பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. அப்படின்னா இந்த பூமியில எல்லா மனுஷருக்குமே என்ன இருக்குது அப்படின்னா, பாவி என்ற ஒண்ணு இருக்குது. ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம் உண்டானபடியால் எல்லா மனுஷரும் என்ன பண்ணிருக்கிறாங்களாம்? பாவம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா பை டிஃபால்ட் ஆல் ஆர் சின்னர்ஸ். கவனிச்சிங்களா? அப்படின்னா எல்லோருமே பாவிகள். இப்படி எல்லோருமே பாவிகளா இருக்கிறதுனால ஆத்மா அப்படின்றது என்னது? சாகும். சரி, இப்ப ஒரு வசனத்துல வச்சு முடிவு பண்ணிடலாமா? எத்தனை வசனம் பார்த்தோம்? ஒரே ஒரு வசனம் தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, எசேக்கியேல் 18:4 படி பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்படின்னா யாரு பாவின்றத பார்த்தா எல்லாருமே பாவி. அப்ப எல்லாருமே பாவிகளா இருப்பதனால எல்லாரும் என்ன ஆவாங்க? எல்லா ஆத்மாவும் என்ன ஆகும்? சாகும்னு பார்த்தோம். சரி, இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி ஒரே வசனத்தை வைத்து விட்டு முடிவுக்கு வந்துடலாமா? ஆத்மா சாகும் அப்படின்ட்டு முடிவுக்கு வர முடியாது. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு மனுஷனுடைய ஒரு சில சரீர அங்கங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். நமக்கு எவ்வளவு எலும்புகள் இருக்குது? 206 இருக்குது. இதுல பெரிய எலும்பு மற்றும் சின்ன எலும்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 9000 சுவை நரம்புகள் இருக்குது. எதுல? நாக்குல. அடங்காத நாக்குல. 1.5 லட்சம் முடிகள் இருக்குது. அது முடிகள் இருக்கிறவங்களுக்கு. சரி, அடுத்தது வந்து கிட்டத்தட்ட பாருங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஜாயிண்ட். இது ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னா தேவன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 100 என்னது இருக்குது? முட்டுக்கள் இருக்குது. சரி, இப்போ நரம்புகள் மட்டும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 60,000 மைல்களுக்கு நம்ம உடம்புல போகக்கூடிய நரம்புகளை என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம உடம்புல என்ன இருக்குது? நரம்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தொடு உணர்வு செல்கள் கிட்டத்தட்ட 40 லட்சம் செல் இருக்குது. இப்ப நம்ம உடம்புல ஒவ்வொன்றிலையும் உணர்வுகளுக்காக ஒரு 40 லட்சம் செல்கள் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம பூமியினுடைய மூளையினுடைய ஃபுல் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா ஒரு 2 கோடி புக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னா மூளையில ஸ்டோர் பண்ணலாம்.
சரி, இவ்வளோ இருக்குது நம்ம பூமியில, சரி உடம்புல, இதுல எங்க இருக்குது ஆத்மா? இவ்வளோ நம்ம பார்த்துட்டோம்ல. இப்போ மெடிக்கல்ல எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு பாடியில வந்து சின்ன அணு வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஆத்மான்னு ஒண்ணு மனுஷனுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. அதனாலதான் எல்லாருமே, அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆத்மான்னு ஒண்ணு என்னது? கண்ணுக்கு தெரியாது. சரி, இப்படி கண்ணுக்கு தெரியாத ஒன்றை பத்தி எசேக்கியல்ல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, அது என்னது? சாகும். நல்லா கவனிச்சுங்க. கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு, ஆனா அந்த கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு என்னது? சாகும். சரி, இப்ப நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, ஆத்மாவுக்கு மரணம் இருக்கிறதா இல்லையா? இவ்வளவு நேரம் கேட்டதை வச்சு சொல்லுங்க, ஆத்மாவுக்கு மரணம் இருக்குதா இல்லையா? இவ்வளவு நேரம் கேட்டதை வச்சு என்ன புரியுது அப்படின்னா, அந்த வசனத்தின்படி ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? மரணம் இருக்குது. சரி, இப்போ ஆத்மாவுக்கு மரணம் இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். என்னது? ரத்தம் இருக்குது. என்ன ஆகுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிங்க, ஆத்மாவை கண்ணால என்ன பண்ண முடியாது. ஆனா இப்ப என்ன கேட்குறீங்க? ரத்தம் இருக்குதான்னு கேட்குறீங்க. அடுத்து ஆத்மாவை கத்தியால குத்த முடியுமா? அடுத்து ஆத்மாவுக்கு அறிவு இருக்குதா? சரி, ஆத்மா சாப்பிடுமா? சரி, இப்போ நமக்கு இதெல்லாம் பார்த்தா எப்படி தோணுது? இந்த கேள்வி எல்லாம் பார்த்தா எப்படி தோணுது? ரத்தம், ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்குதா? சரி, ஆத்மாவை கத்தியால குத்த முடியுமா? ஆத்மாவுக்கு அறிவு இருக்குதா? அடுத்து ஆத்மா சாப்பிடுமா? சரி, இப்போ இதெல்லாம் யாரு பண்ணுவா? யாருக்கு ரத்தம் இருக்குது? நமக்கு ரத்தம் இருக்குது. யாரை குத்த முடியும்? நம்மள என்ன பண்ணணும்? குத்த முடியும். யாருக்கு அறிவு இருக்குது? சரி, யாரு சாப்பிட முடியும்? அப்ப நம்ம தான் ஆத்மாவா? தெரியல. இப்ப இதெல்லாம் என்னது? கேள்விகள். சரி, இப்ப இந்த கேள்விகளுக்கு எங்க இருந்து பதில் தேடணும்? வேதத்துல இருந்து என்ன பண்ணலாம்? பதில் தேடலாம். சரி, படிங்க. முதல்ல படிங்க சங்கீதம் 56:13. சங்கீதம் 56 அதிகாரம் 13 வசனம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. பாருங்க, அப்ப முதல் கேள்விக்கு என்ன பதில் கிடைக்குது அப்படின்னா, ஆத்மாவுக்கு மரணம் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்மாவை மரணத்திற்கு என் கால்கள் இடர்களுக்கும் தப்புவிப்பீரோ அப்படின்னு ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? மரணம் இருக்கு. என் ஆத்மாவை மரணத்திற்கு. சரிங்களா? இன்னொரு வசனம் சங்கீதம் 22:29. சங்கீதம் 22 அதிகாரம் 29 வசனம். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புதித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்க கூடாது. ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னு ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? அழிவு இருக்கு. பாருங்க, ஆத்மாவுக்கு மரணம் இருக்குன்ட்டு சங்கீதம் 56:13, ஆத்மாவுக்கு அறிவு இருக்குதுன்ட்டு சங்கீதம் 22:29. அப்படின்னா முதல் கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, ஆத்மா சாகுமா? ஆத்மாவுக்கு மரணம் இருக்கா? இந்த 2 வசனத்தின்படி கண்டிப்பா ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? மரணம் இருக்கு. சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆத்மா ரத்தம் இருக்குதா? ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்குதா? படிங்க எரேமியா 2 அதிகாரம் 34. எரேமியா 2 அதிகாரம் 34 வசனம். உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத 7 ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. பாருங்க, உன் வஸ்திர ஓரங்களில் குற்றமில்லாத 7 ஆத்துமாக்களின் ரத்தம் அப்படின்னு ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? ரத்தம் இருக்குது. 7 ஆத்துமாக்களின் ரத்தம் அப்படின்னு ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? ரத்தம் இருக்குது. சரி, 2வது கேள்விக்கு நமக்கு பதில். அடுத்தது, ஆத்மாவை கத்தியால என்ன பண்ண முடியுமா? குத்த முடியுமா? படிங்க லூக்கா 2 அதிகாரம் 35. லூக்கா 2 அதிகாரம் 35 வசனம். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். பாருங்க, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் என்ன பண்ணும்? உருவி போகும். அப்படின்னு ஆத்மாவை பட்டயத்தால் என்ன பண்ண முடியும்? குத்த முடியும். ஆத்மாவை பட்டயத்தால் என்ன பண்ண முடியும்?
குத்த முடியும். லூக்கா 2:35. அடுத்த ஆத்மாவுக்கு அறிவு இருக்குதா? படிங்க நீதிமொழிகள் 19:2. நீதிமொழிகள் 19:2. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது. அப்படின்னு ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? அறிவு இருக்குது. சரி, இப்ப எத்தனை கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிருக்கிறோம்? முதல் கேள்வி என்னது? ஆத்மா சாகுமா? அதுக்கு என்ன பதில்? சாகும். ரெண்டாவது கேள்வி, ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்குதா? ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? ரத்தம் இருக்குது. மூணாவது கேள்வி, ஆத்மா கத்தியால என்ன பண்ண முடியும்? குத்த முடியுமா? எஸ், குத்த முடியும். அடுத்த நாலாவது கேள்வி என்னது? ஆத்மா அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதா? நான் உங்களை பார்த்து கேட்கல, ஆத்மாவை பார்த்து கேட்கிறேன். ஆத்மாவுக்கு அறிவு இருக்குதா? எஸ், அறிவு இருக்கு. அஞ்சாவது கேள்வி என்னது? சாப்பிட்ற விஷயத்தை மட்டும் பெண்டிங் வைங்க, பின்னாடி வர. சரி, இப்போ இத்தனையும் யாரு செய்ய முடியும்னு நம்ம முதல்ல பார்த்தோம். மரணம்ன்றது மனுஷனுக்கு வரும். மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? ரத்தம் இருக்கு. மனுஷனுக்கு என்ன இருக்குது? அறிவு இருக்குது. இந்த மனுஷனை என்ன பண்ண முடியும்? கத்தியால் என்ன பண்ண முடியும்? குத்த முடியும். அப்போ சிம்பிளா இது எல்லாமே யாருக்கு இருக்குது? இது எல்லாமே யாருக்கு இருக்குது? ஆத்மாவுக்கு இருக்குது. ஸோ ஆத்மா ஈக்குவல் டு மனுஷன் சொல்லலாமா? இது எல்லாமே மனுஷனுக்கு இருக்குது. எது? மரணம் மனுஷனுக்கு வரும். மனுஷனுக்கு ரத்தம் இருக்குது. மனுஷனுக்கு அறிவு இருக்குது. மனுஷனை கத்தியால் என்ன பண்ண முடியும்? குத்த முடியும். இன்னொன்று, மனுஷன் சாப்பிட கூட செய்வான். அதுக்கு நான் வரேன், பின்னாடி வரேன். ஆனால் இவ்வளவும் யாரால செய்ய முடியும்? மனுஷனால செய்ய முடியும். ஸோ ஆத்மா ஈக்குவல் டு மனுஷன் சொல்லலாமா? சொல்லலாம் போல தோணுது. இவ்வளோ பார்த்ததுனால ஆத்மா தான் மனிதன், இல்லைன்னா மனிதன் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லலாம் போல தோணுது. ஆனா உடனே என்ன பண்ண வேணாம், சொல்ல வேணாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணலாம்? கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? சொல்லலாம். சரி, இப்போ மனிதன் தான் ஆத்மான்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எங்க போகணும்? மனிதன் தான் ஆத்மான்றதை கண்டுபிடிக்கணும்னா எங்க போனோம் அப்படின்னா, மனிதனை தேவன் படைத்த பொழுது எப்படி படைத்தாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா மனிதன் தான் ஆத்மான்றதை என்ன பண்ணலாம்? கன்ஃபார்ம் பண்ணலாம். கவனிங்க, மனிதனை படைக்கும் பொழுது தேவன் எப்படி படைச்சாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். சரி, இங்க கவனிச்சிங்களா? எத்தனை இருக்குது? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை கவனிங்க, இவர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. எதனால? பூமியின் மண்ணு. சோ மண்ணுல இருந்து உருவாக்குனது. சரி, மண்ணுல இருந்து உருவாக்குனதுன்னா எப்படி? தேவன் ஒரு மண்ணை எடுத்து களிமண்ணை வச்சு ஒரு பொம்மை மாதிரி பண்ணிட்டாங்களா தேவன்? மண்ணுல வச்சு அப்படியே பொம்மை மாதிரி தேவன் பண்ணல. சிம்பிளா புரிஞ்சுக்கங்க, மண்ணுல இருக்கிற ஒவ்வொரு தாது பொருட்களை வச்சு தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாங்க? உருவாக்கி இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு, மண்ணுல கால்சியம் இருக்குதா? பொட்டாசியம் இருக்குதா? சல்பர் இருக்குதா? எல்லா தாது பொருட்களும் எதுல இருக்குது? மண்ணுல இருக்குது. அதே மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தாது பொருட்கள் யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட. அதனாலதான் முட்டு வலின்னு போனா டாக்டர் உடனே என்ன சொல்லுவாரு? உங்க உடம்புல என்ன இருக்குது? கால்சியம் குறைவா இருக்குது. உங்க உடம்புல பொட்டாசியம் குறைவா இருக்குது. உங்க உடம்புல அயன் குறைவா இருக்குது. அயன் சக்தி என்னது? அயன் எங்க இருக்குது? பூமியில இருக்குது. அப்படின்னா மண்ணுல இருக்குது. அப்படின்னா மண்ணில இருந்து உருவாக்குனார். அப்படின்னா மண்ணில் இருக்கிற தாது பொருட்களை நமக்குள்ள வைத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க தேவன். அதனாலதான் மண்ணுல இருந்து விளையக்கூடிய எல்லாத்தையும் நம்ம உடம்பு என்ன பண்ணிக்கும்? ஏத்துக்கும். பாருங்க, மண்ணுல இருந்து விளையக்கூடிய எல்லாமே நமக்கு உடம்புக்கு செட் ஆகுதா? ஏன் செட் ஆகுது? ஏன்னா ஆல்ரெடி நம்ம எங்க இருந்து வந்தவங்க. அப்ப மண்ணினால உருவாக்குனார். அப்படின்னா மண்ணினுடைய தாது பொருட்களை வைத்து தேவன் நம்முடைய சரீரத்தை உண்டாக்கிறாங்க. சரி, இப்ப சரீரம் உண்டாக்கியாச்சு. எதுல இருந்து? மண்ணினுடைய தாது பொருட்கள். அடுத்தது, இந்த உண்டாக்கப்பட்ட இந்த மண்ணாகிய சரீரத்திற்கு என்ன கொடுக்கணும்? உயிர் கொடுக்கணும். உயிர் எங்க இருந்து வருது? ஜீவ சுவாசம் கொடுத்தது யாரு? ஆவி கொடுத்தது யாரு? தேவன். இப்ப பாருங்க, சரீரம் ரெடி, ஆவி ரெடி. சரி, இதுல எங்க ஆத்மா வந்துச்சு?
இதுல எங்க ஆத்மா வந்துச்சு? சரீரம் பிளஸ் ஜீவன் சேர்ந்து ஒருத்தர் வந்தார் பாத்தீங்களா? ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் யாரு? அவர் தான் யாரு? ஆத்மா. அப்படின்னா நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் தான் யாரா மாறினாரு? மனுஷன் தான் யாரா மாறினாரு? ஆத்மா. சோ மனுஷன் ஈக்குவல் டு ஆத்மா. சரி, இப்போ நம்ம இப்படி ஒரு ஃபார்முலா போடலாமா? என்ன ஃபார்முலா அப்படின்னா, சரீரத்துக்கு கூட தேவன் ஆவி, அவங்களுடைய ஆவியை கொடுத்தாங்க. அப்போ இந்த மனிதன் உருவாக்கப்பட்டார். சோ உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு பொதுவான பேர் தான் என்னது? ஒரு பொதுவான பேர் தான் என்னது? ஆத்மா. இதை இன்னும் புரிந்து கொள்றதுக்கு நான் சொல்றேன், கவனிங்க. இப்ப உதாரணத்துக்கு சர்ச்சுக்கு காலையில போனவங்களுக்கு தெரியும். போனீங்களா? எல்லாரும் போயிருக்கிறீங்க விசுவாசிக்கிறேன். சரி, அப்ப என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்க சபைக்கு இன்னைக்கு எத்தனை ஆத்மா வந்தாங்கன்னு கேட்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு 10 உருவம் வந்துட்டு போச்சா? எத்தனை பேர் வந்தாங்க, அவ்வளவுதான். அவன் மனிதனைத்தான் பொதுவாக வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆத்மான்ற ஒரு பேர் சொல்லுகிறது. அப்போ இப்படி பொதுவாக சொல்லப்பட்ட மனிதனை இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இனம் கண்டுகொள்ளணும். இப்ப நான் பாடத்திற்கு இந்த ஒரு பாடத்தை எடுத்து தரும்படியாக ஆத்மாவை அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னா எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க? இந்த பாடத்தை நடத்தி தரும்படியாக பெங்களூர்ல இருந்து ஒரு ஆத்மா வந்து இருக்கிறது, அவரை அழைக்கிறேன் அப்படின்னு மதன் பதர் சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? என்னப்பா இது, பெங்களூர்ல இருந்து ஆத்மா வந்திருக்குதா? அப்போ இந்த ஒவ்வொரு ஆத்மாக்களையும் வேறு பிரிக்கிறது தான் என்னது? அவர்களுடைய தோற்றம், பேரு, ஊரு, அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணும்? வேறு பிரிக்கும். ஆனா பொதுவாக நாசியில் சுவாசம் உள்ள மனிதனையும் சரீரத்தோட அந்த சுவாசம் இருந்துச்சுன்னா பொதுவாக வேதம் அவர்களை என்னவென்று சொல்லுகிறது அப்படின்னா, ஆத்மா என்று சொல்லுகிறது. புரியுதுங்களா? ஆகவே தான் இந்த ஆத்மா என்ன ஆகும்? ஒரு நாள் என்ன ஆகும்? சாகும். இந்த ஆத்மாவிற்கு என்ன இருக்குது? ரத்தம் இருக்குது. இந்த ஆத்மாவிற்கு அறிவு இருக்குது. இந்த ஆத்மாவை கத்தியால் என்ன பண்ண முடியும்? குத்த முடியும். இந்த ஆத்மா நல்லா என்ன பண்ணும்? சாப்பிடும். அது மட்டும் கரெக்டா என்ன பண்ணும்? செய்யும். பாருங்க, இந்த ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆத்மா அப்படின்றது சோல். இங்கிலீஷ்ல வந்து என்னது? சோல். அதனுடைய எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா நெஃபேஷ் அப்படின்ற வார்த்தை. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா சுவாசிக்கிற ஜீவி. என்னது? சுவாசிக்கிற ஜீவி. இப்ப சொல்லுங்க, இந்த பூமியில சுவாசிக்கிற ஜீவி எத்தனை இருக்குது? எல்லாமே சுவாசிக்குது. அப்படின்னா மனிதனும் சுவாசிக்கிறான், மிருகங்களும். அவன் மிருகங்களையும் பொதுவாக ஆத்மான்னு சொல்லலாமா? பாருங்க, அந்த ஆத்மா அப்படின்ற வார்த்தையினுடைய எபிரேய பதம் என்ன அப்படின்னா நெஃபேஷ் அப்படின்ற பதம். நெஃபேஷ் அப்படின்ற பதத்திற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சுவாசிக்கிற ஜீவி. இப்ப நம்ம மட்டும் சுவாசிக்கல, யாரு கூட சுவாசிக்கிறாங்க? மிருகங்கள் சுவாசிக்குதா? அப்ப மிருகங்களையும் பொதுவா ஆத்மான்னு சொல்லலாமா? மிருகங்களையும் பொதுவா ஆத்மான்னு சொல்லலாமா? சரி, இந்த கேள்வி அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். ஆனால் வேதம் சுவாசிக்கிற ஜீவிகள் எல்லாத்தையுமே பொதுவாக வேதம் எப்படி சொல்லுகிறது அப்படின்னா ஆத்மா என்று சொல்லுகிறது. சரி, இப்போ இது வந்து புதிய ஏற்பாட்டுல பியூஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை. சரி, இப்போ இதான் நம்ம பார்த்தோம். ஆத்மாவிற்கு என்ன இருக்குது? மரணம் இருக்கு. ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? ரத்தம் இருக்குது. ஆத்மாவை கத்தியால் என்ன பண்ண முடியும்? குத்த முடியும். ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? அறிவு இருக்குது. ஆத்மா என்ன பண்ணும்? சாப்பிடும். சோ இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னா மனுஷன் பண்ணுவான். சோ மனிதனே ஆத்மா. சரி, இப்ப இந்த சாப்பிடுறதுக்கு வந்துடலாம். பாருங்க, யாத்ராகமம் 12வது அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமூகத்தில் இருக்கிற அவனுடைய அயல்வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா பஸ்கா புசிப்பதற்கு அவங்க பக்கத்தில் இருக்கவங்களை கூட என்ன பண்ணிக்கலாம்? சேர்த்துக்கலாம்.
அப்படின்னா தங்களுடைய ஆத்துமாக்களின் லக்கத்துக்கு தக்கதாக. அப்படின்னா ஆத்மாவை என்ன பண்ணோம்? மட்டன் பிரியாணி நல்லா சாப்பிடும் இல்லை, நல்லா சாப்பிடும். அப்படிதான் சிம்பிளா சொல்ல போனா ஒரே ஒரு பதில், ஆத்மா வென்றால் என்ன அப்படின்னா மனிதனே ஆத்மா. இந்த மனிதன் ஒரு நாள் என்ன ஆவாரு? சாகும். அப்ப ஆத்மா சாகும். அப்படின்னா ஆத்மா மட்டும் சாகும் அப்படின்னா இவங்கெல்லாம் சாக மாட்டாங்களா? இவங்கெல்லாம் சுவாசிக்கிறவங்க தானே. இவங்களுக்கு சரீரம் இருக்கா? இவங்களுக்கு தேவன் ஆவி கொடுத்துருக்கிறாங்களா? இந்த ஆவி ஒரு நாள் போச்சுன்னா இதுவும் மரித்து போகுமா? அப்ப இதுவும் பொதுவாக வேதத்தில் ஆத்மான்னு சொல்லலாமா? பாருங்க, வசனம் படிங்க. பிரசங்கி 3வது அதிகாரம் 18-19. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல, எல்லாம் மாயே. அப்படின்னா மனுஷனும் மிருகமும் எந்த விதத்துல சம்பந்தம் அப்படின்னா, மனுஷர்கள்கிட்டயும் இது இருக்குது, சரீரம் இருக்குது. மிருகத்துக்கிட்டயும் என்ன இருக்குது? சரீரம். மனுஷனுக்கும் தேவன் ஆவி கொடுத்திருக்கிறாங்க, மிருகங்களுக்கும் தேவன் என்ன கொடுத்திருக்காங்க? ஆவி கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் சுவாசிக்குது, நாமளும் என்ன பண்றோம்? சுவாசிக்கிறோம். ரெண்டுமே சுவாசிக்கிற ஜீவி தான். தேவனுடைய பார்வையில இந்த கோணத்துல மனுஷன் மிருகங்கள் ரெண்டும் ஒண்ணு. ஆனா ரெண்டும் ஒண்ணு எந்த கோணத்துல அப்படின்னா, இந்த கோணத்துல மனுஷருக்கும் சரீரம் இருக்குது, மிருகங்களுக்கும் சரீரம் இருக்குது. மனுஷனுக்கும் தேவன் ஆவி கொடுத்திருக்கிறாங்க, மிருகங்களுக்கும் தேவன் ஆவி கொடுத்திருக்காங்க. இந்த ஆவி எடுத்து போனா மனுஷனும் செத்து போயிடுவாரு, மிருகங்களும் என்ன ஆயிரும்? அப்போ ஆத்துமான்றது ஒரு பொதுவான ஒரு பெயர். படிங்க 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? பாருங்க, அதனுடைய கரெக்டான ERV-ல வசனம், அந்த வசனம் படிங்க. மனிதனின் உயிர் மூச்சு மேலே போகிறது என்றும் விலங்குகளின் உயிர் மூச்சு கீழே தரைக்குள் இறங்குகிறது என்றும் யாரால் சொல்ல இயலும்? அப்படின்னா அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்கிறார் பிரசங்கி. இல்ல, எல்லாமே எங்கதான் போகுது? எங்க? ஏன்னா ஆவியை கொடுத்தது யாரு? தேவன். அவ சிம்பிளா நம்ம சொல்லலாம், ஆத்மா ஈக்குவல் டு மனிதன், மனிதனே ஆத்மா. அதனாலதான் உங்க கோயிலுக்கு இல்லைன்னா உங்க சபைக்கு எத்தனை ஆத்மாக்கள் வந்தாங்கன்னு அப்படின்னா எத்தனை பேர் வந்தாங்க. சரி, இப்போ ஆத்மா சாகாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இல்ல பதர் நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதுல எனக்கு என்ன இல்லை புரியல, உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த வசனத்திற்கு என்ன பதில் சொல்லுவோம்? எந்த வசனத்துக்கு அப்படின்னா படிங்க, 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி. அப்பொழுது அவர் யாரு? இயேசு. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. சரி, இப்ப துக்கம் யாருக்கு வந்துச்சு? மனுஷனாகிய இயேசு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லாங்கன்னா, இப்ப நான் எந்த துக்கத்துல இருக்கிறேன்? பயங்கரமான துக்கத்துல இருக்கிறேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, என் ஆத்மா அப்படின்னா எனக்கு இப்போ பயங்கரமான துக்கம் இருக்குது. பாருங்க, சங்கீதக்காரன் இதை இப்படி சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 103:1. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சரி, இப்ப பாருங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டா? அதை பார்த்து இப்ப நான் சொல்றேன், எனக்குள்ள இருக்கக்கூடிய என் ஆத்மாவே கர்த்தரை என்ன பண்ணு? ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன பண்ணு? ஸ்தோத்திரி. சரி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், ஆத்மானா என்னது? மனிதன். அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல நம்மளே சொல்லுவோம் பாருங்க, டேய் நீ செய்யறது நல்லதா, உனக்கே நியாயமா இருக்குதா? நாமளே நம்ம கிட்ட பேசிப்போம் பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய சரீரம் பிளஸ் அந்த சிந்தனைகள், தேவன் கொடுத்திருக்கக்கூடிய
ஆவியினால நமக்கு இப்ப மைண்ட்ல என்ன இருக்குது? சிந்தனைகள் இருக்குது, உயிர் இருக்குது. இப்போ இந்த ஆவியை தேவன் எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், இந்த ஆவியை தேவன் எடுத்துட்டார் அப்படின்னா மைண்ட்ல ஏதாவது சிந்திக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த சரீரம் பிளஸ் சிந்தனை இதை சேர்ந்த இப்ப நான் என் உள்ளத்துல சொல்லிக்கிறேன் என் ஆத்மாவை அப்படின்னா நான் இப்ப யாரை ஸ்தோத்தரிக்கணும்? தேவனை என் முழு இருதயத்தோட என்ன பண்ணணும்? ஸ்தோத்தரிக்கணும். இதை நம்ம எப்படி புரிஞ்சிட கூடாது அப்படின்னா, எனக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்குது, கண்ணுக்கு தெரியாது, அதுதான் தேவனை என்ன பண்ணுகிறது? ஸ்தோத்தரிக்க இல்லை. நான் மனிதன் தான் என்னது? ஆத்மா. இந்த மனிதன் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தேவனை என்ன பண்ண முடியும்? ஸ்தோத்தரிக்க. அவன் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆத்மானா மனிதன். ஆகவே இந்த மனிதன் என்ன ஆவாரு? சாவா. சோ ஆத்மா என்ன ஆகும்? மனிதனாகிய ஆத்மா என்ன ஆகும்? சாகும். சரி, இப்போ என்ன நடக்கும் மரணத்துல? மரணம் சமயம் இந்த ஆத்மாவுக்கு என்ன நடக்கும்? படிங்க. லூக்கா 23:46. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை. சரி, இப்ப ஆவியை எங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க? இயேசு பிதா கிட்ட. சரீரம் கொண்டு போய் எங்க வச்சிருந்தாங்க? கல்லறையில வச்சிருந்தாங்க. ஆத்மா எங்க? ஆத்மா எங்க? அதுதான் ஆத்மான்றது என்னாச்சு? செத்து போச்சு. அப்படின்னா மனிதனாகிய என்னைக்கு ஒரு மனிதன் சாகுறாரோ இந்த பூமியில, அன்னைக்கே ஆத்மா. ஏன்னா நமக்கு தெரியும் மனிதனே ஆத்மா. அப்படின்னா ஆத்மான்றது என்னாச்சு அப்படின்னா அந்த நிமிடத்துல எந்த செகண்ட்ல ஒரு மனிதன் சாகுறாரோ அன்னைக்கே அந்த மனுஷனாகிய ஆத்மா என்ன ஆயிட்டாரு? அந்த மனுஷன் என்ன ஆயிட்டாரு? செத்து போயிட்டார். இங்க பாருங்க, இதை புரிஞ்சு கொள்றதுக்கு எப்பொழுது ஆத்மா சாகும் அப்படின்னா, எப்பொழுது ஆத்மா உருவாச்சு? எப்போ ஆத்மா உருவாச்சு? சரீரம் பிளஸ் அதனுடைய ஆவி சேரும் பொழுது ஆத்மா என்னாச்சு? உருவாச்சு. என்னைக்கு அந்த சரீரத்துல இருந்து ஆவி வெளியில போகுதோ அப்போ ஆத்மா என்ன ஆயிரும்? செத்து போயிடும். சரி, சரீரம் எங்க போகுது? சரீரம் எங்க போச்சு? மண்ணுக்கு போச்சு. ஆவி மேல போயிருச்சு. நல்லா பாத்தீங்களா? சரீரம் எங்க போச்சு? சரீரம் கீழே போச்சு. ஆத்மா காணாம போச்சு. அதான் என்னாச்சு? செத்து போச்சு. பிரசங்கி 12:7 அதான் என்ன பண்ணோம் நம்ம படிச்சோம். ஆனா படிங்க, பிரசங்கி 12:7. பிரசங்கி 12:7. எவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. அப்படின்னா பாடியை கொண்டு போய் எங்க போட்டாச்சு? மண்ணுக்குள்ள போட்டாச்சு. கொஞ்ச நாள் ஒரு வருஷம் கழிச்சு போய் அவரை மறுபடியும் எழுப்பி கொண்டு வந்து நம்ம வீட்டுல சோஃபா செட்ல உட்கார வைக்கலாம். ஒரு வருஷம் ஆச்சு இல்ல, கொண்டு வந்து வைக்க முடியுமா? ஏன்னா மண்ணாக என்ன ஆயிரும்? போயிடும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போ. எங்க ஆத்மா? பிரசங்க ஆத்மாவை குறித்து எதனா பேசியிருக்கிறாரா? ஆத்மான்னு ஒண்ணு கண்ணுக்கு தெரியாம இருக்குது, அது எங்கேயான அலைஞ்சிட்டு இருக்குது. முருங்க மரத்துல, புளிய மரத்துல, சுடுகாட்டுல அலைஞ்சிட்டு இருக்குதுன்னு போட்டிருக்கிறாரா பிரசங்கி? இல்ல. ஏன் பிரசங்கி எழுதல? ஏன்னா அவர் நம்மள மாதிரி அதிக பிரசங்கி கிடையாது. அவர் பிரசங்கி. அவர் யாரு கிடையாது? அதிக பிரசங்கியா இருந்தா தான் என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ட்ராவா நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சு எதானா என்ன பண்ணுவோம்? அது ஆத்மா அது அங்க சுத்திட்டு இருக்குது, அந்த மரத்துல தொங்கிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன் நைட்டு வந்துகிட்டு இருக்கும் போது அப்படின்னு. சரி, பிரசங்கி கிளீனா சொல்றாரு. ஆத்மா என்ன ஆச்சு அப்படின்னா மண்ணோடு மண்ணாக என்ன ஆயிடுச்சு? மனுஷனோ என்றால் செத்த பின் என்ன வரான்? ஒளிந்து போகிறான். அந்த வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம படிக்கலாம் பாருங்க. மண்ணோடு என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. சரி, இப்ப மரணத்திற்கு அப்புறம், மரண டைம்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா நல்லா கவனிங்க. நம்ம பிறப்புல இருந்து வந்திருக்கிறோம். ஆத்மா எப்படி உருவாச்சு? ஆத்மா வாழும் பொழுது என்ன நடக்குது? ஆத்மா எப்ப உருவாச்சு? மண்ணோட தேவன் ஆவியை சேர்க்கிறாங்க. மனுஷன் ஜீவ ஆத்மாவை மாறுறாரு. வாழ்நாள் எல்லாம் அவருக்குள்ள என்ன ஆகுது? ரத்தம் ஓடுது, அவருக்கு அறிவு இருக்குது, நல்லா என்ன பண்றாரு? சாப்பிடுறாரு. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றாரு? எவ்வளவு தீமை பண்ண முடியுமோ
அவ்வளவு தீமை பண்ணிட்டு ஒரு நாள் என்ன ஆகுறாரு? சாகுறாரு. ஆத்துமா அந்த டைம்ல என்ன ஆச்சு? செத்து போச்சு. ஏன்னா பாடி மண்ணுக்குள்ள, ஆத்துமா ஆவி மேல போச்சு. ஆத்துமான்னு ஒண்ணு இல்ல. ஏன்னா ஆத்துமா என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. இப்படி ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? ஏன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நல்லா வாழ்ந்து ஒரு 60 வயசு 70 வயசுல செத்து இருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், பிரச்சனையே இல்லை. என்ன சொல்லிடுவாங்க? நல்லா வாழ்ந்து அனுபவிச்சு செத்துட்டாருப்பா. இந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா? நல்லா வாழ்ந்து அனுபவிச்சு நல்ல பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்து, பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்து நல்லா அனுபவிச்சுட்டு என்ன ஆயிட்டாரு? செத்துட்டாரு. அதனால இவர் இந்த சாவு என்ன சாவு? நல்ல சாவு. இவர் எங்கேயும் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாரு, டைரக்டா எங்க டிக்கெட் வாங்கிட்டாரு இவரு. ஒரு சிலது டைரக்டா பரலோகத்துக்கு என்ன வாங்காது? டிக்கெட் வாங்காது. எங்க டிக்கெட் வாங்கியிருக்குது? நடுவில் எங்கேயான கொஞ்சம் சுத்துறதுக்கா? அதனால இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி இறந்தவங்களெல்லாம் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்நாள் இருக்குமா. உதாரணத்துக்கு இப்போ ஒரு வாலிப பையன் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 22 வயசு. எத்தனை வயசு? 22 வயசு. அகால மரணம். இதுக்கு பேர் என்னது? அகால மரணம். இவருக்கு இன்னும் ஒரு 40 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 40 வருஷம் இந்த பூமியில என்ன பண்ணுவார் அவரு? அவர் ஆத்மா என்ன அடையாது? சாந்தி அடையாது. அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா இப்போ 40 வருஷம் என்ன பண்ணணும் அவர் இந்த பூமியில? நல்லா அனுபவிச்சுட்டு அதுக்கு போறதான் இவர் என்ன ஆவாரு? சாந்தி அடைவாரா? பாருங்க, மனிதன் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஆத்மான்ற விஷயத்தை இன்னும் அழகா என்ன பண்ணலாம்? தெரிஞ்சுக்கலாம். சரி, செத்ததுக்கு அப்புறம் மனிதனுக்கு என்ன நடக்குது அப்படின்னா படிங்க. பிரசங்கி 9வது அதிகாரம் 5-6. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள், இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? உயிரோடு இருக்கிறோம். தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். தெரியுமா? எஸ், ஒரு நாள் மரிப்போன்றது எல்லாருக்கும் தெரியும். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். மரித்தவர்கள் அப்படின்னு ஆல்ரெடி செத்து போயிருக்கிறாங்க. ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அப்படின்னா செத்தவங்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இது நான் ப்ரூவ் பண்ணவா? பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறத ப்ரூவ் பண்ணவா? சரி, உங்க தாத்தா பேர் என்ன? சரி வேண்டாம், உங்க அப்பா பேர் என்ன? அவங்க அப்பா பேர் என்ன? கெட்ட கோவம் வந்துக்குத. தாத்தா பேரை கேட்டாலே நமக்கு என்னது? இதுக்கப்புறம் எங்க 2-3 அப்படின்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் மனிதன் இந்த பூமியில பிறந்தவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகாது? மறந்து போகும். அப்படின்னா இனி அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும். அவர்கள் சிநேகமும் அவர்கள் ஃப்ரெண்டு மட்டும் என்ன உயிரோடவா இருக்க மாட்டாரு, அவரும் செத்து போயிருப்பாரு. அவர்கள் பகையும். அப்ப உயிரோட இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடினாரு அவரு? உயிரோட இருக்கும்போது என்ன இது? வந்தவன் போனவனெல்லாம் பிடிச்சி என்ன பண்றது? வம்பிழுக்கிறது, அடிக்கிறது. அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிடும். எப்போ? மரித்ததுக்கு அப்புறம். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவருக்கு என்ன இல்ல? பங்கில்லை. அதனால நீங்க ஆல் சோல்ஸ் டே அன்னைக்கு போயிட்டு அவர் நல்லா குவாட்டர் அடிச்சு குப்புறப்படுத்தி தூங்குற ஆளா இருந்தா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்க பாக்குறதெல்லாம் எனக்கு தெரியுது, ஏன் பிரதர் உண்மையா பேசுறீங்க அப்படின்ட்டு. நம்ம ஆட்கள் போவாங்க பாருங்க, ஆல் சோல்ஸ் டே அன்னைக்கு அப்படியே 2 கேண்டிலையும் தூக்கிக்கிட்டு கல்லறை எங்க இருக்குது அப்படின்னு பார்த்து தேடிக்கிட்டு, அவர் நல்லா புரோட்டா சாப்பிட்ற ஆளா இருந்தா புரோட்டா வாங்கிட்டு, இன்னும் கொஞ்சம் குடிக்கிற ஆளா இருந்தா அதையும் சேர்த்து நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டு போவாங்க? அரை பாட்டில் வாங்கிட்டு போய் அவர் பேரை சொல்லி அங்க குடிச்சிட்டு வருவாங்க. உண்மையா இல்லையா? இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படின்னா, தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு விஷயம். மனிதனோ என்றால் செத்தப்பின் என்ன பண்றான்? ஒளிந்து போகிறான். இந்த பூமியில நீங்க அவர் பேரை சொல்லி நீங்க என்ன போஸ்டர் அடிச்சு ஒட்டினா கூட கேவலம். என்ன கேவலம் அப்படின்னா, செத்து 100 வருஷம் ஆயிருக்கும்.
அதுக்கப்புறமும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா 103வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அட மனுஷனே, அறிவில்லை உனக்கு? அறிவில்லை? தலைவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் போஸ்டர் யாரு யாரு? செத்தவருக்கு. அட மனுஷனே, நீ பூமிக்கு கீழே நீ அவருக்காக நீ என்னத்தை பண்ணாலும், நீ 103 அடியில 1000 அடி செல வச்சாலும் அந்த ஆளுக்கு என்னது? அந்த ஆளுக்கு என்னது தெரியாதியா? தெரியாது. ஆனா இது மனுஷனுக்கு இருக்குது. அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதா அந்த மனுஷனுக்கு? இந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு தற்குறி, ஒரு முட்டாளா இருக்கிறான் அப்படின்னா, மனிதன் செத்ததுக்கு அப்புறம் நான் அவர் பேர்ல இன்னைக்கு பூமியில ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா அது அவரை போய் என்ன பண்ணிருன்னு நினைக்கிறான்? அவரை போய் என்ன பண்ணிருன்னு நினைக்கிறான்? சேர்ந்துரும் நினைக்கிறான். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நீ பூமிக்கு கீழே நீ என்னன்னாலும் பண்ணு, நீ அவர் பேர்ல என்னன்னாலும் பண்ணு. ஆனா அதற்கும் அவருக்கும் என்ன கிடையாது? என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. ஏன்னா மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, படிங்க சங்கீதம் 88:10. சங்கீதம் 88:10. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. பாருங்க, மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்து போன வீரர் எழுந்து துதிப்பார்களோ. அப்படின்னா மனுஷன் செத்து போயிட்டார் அப்படின்னா, மனுஷன் செத்து போயிட்டார் அப்படின்னா பூமியில நீங்க அதுக்கப்புறம் என்னத்தை நீங்க அவருக்கு செஞ்சாலும் ஒன்னும் அவரை போய் என்ன பண்ணாது? சேராது. இதுல வேற ஆர்சியில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செத்தவர்களுக்காக பூமியில இருந்து காசு கட்டி என்ன நடத்துவாங்க? என்ன நடத்துவாங்க? ஒரு ஜெபம். அந்த ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த உத்தரிக்கை ஸ்தலத்தில் இருக்கிறவரை கடவுள் வந்து தூதர்கள் மூலமாக கொண்டு போய் எங்க விட்டுருவாங்க? எங்க விட்டுருவாங்க? பரலோகத்தில் விட்டுருவாங்க. ஏன்னா அவருக்கு பரலோகத்துக்கு அந்த டைம்ல போறதுக்கு என்ன கிடைக்கல? என்ன கிடைக்கல? விசா கிடைக்கல. கவனிங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு அவருக்கு என்ன கிடைக்கல? விசா கிடைக்கல. இப்போ விசாவை அவர் செத்து போனதுக்கு அப்புறம் கீழே இருந்து என்ன பண்ணுவாங்க? ரெடி பண்ணுவாங்க. எப்படி ரெடி பண்ணுவாங்க? போய் சர்ச்சில் கொண்டு போய் கொஞ்சம் காசு கொடுத்து கீழே இருக்கிற பிரீஸ்ட் ஃபாதர் வந்து ஒரு 4 ஜெபம் ஏறெடுத்தார் அப்படின்னா தூதர்கள் எங்க கூட்டு போயிடுவாங்களா அவரை? நல்லா இருக்குதா கதை? நல்லா இருக்குதா இந்த கதை? ஆனா இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கும் நடக்குது. இதுக்கு பேர் என்னன்னா உத்தரிக்கை ஸ்தலத்துல கொண்டு போய் உட்கார்ந்துருப்பாங்களாம். வசனம் சொல்லுகிற மனிதன் என்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். அவனுக்காக நீங்க பூமியில ஏறெடுக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் அவரை போய் என்ன பண்ணாது? சேராது. அப்படின்னா என்ன புதர்? மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதானா? மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதானா? எஸ், அவ்வளவுதான். மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான். நீங்க பூமியில எது பண்ணாலும் அவனை போட்டு போய் என்ன பண்ணாது? சேராது. எது வரைக்கும் அப்படின்னா படிக்கலாம் பாருங்க வசனம். யோவான் 5:28. யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் வேத குழிகளுக்குள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எஸ், இது வரைக்கும் நீங்க பூமியில தலைகீழ நின்று எதை பண்ணாலும் அவரை போய் ஒண்ணுமே என்ன பண்ணாது? சேராது. எது வரைக்கும் சேராது அப்படின்னா பிரேத குழியில் உள்ள அனைவரும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில உயிர்த்தெழுப்பப்படும் காலம் வரைக்கும் அந்த ஆத்மா மனிதன் எப்படித்தான் இருக்கணும்? எப்படித்தான் இருக்கணும்? சைலண்டா தான் இருக்கணும். அப்படின்னா முருங்கை மரத்துல ஏறுவேன், குரங்கு போல அங்கேயும் இங்கேயும் சாடிக்கிட்டு இருப்பேன், அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, அதெல்லாம் கிடையாது கிடையாது கிடையாது. மனிதன் செத்து போயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பூமியில நீங்க எங்க அவரை தேடி பார்த்தீங்கன்னா கூட அவரை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. முடியாது. வேதவசனம் ரொம்ப கிளியரா இருக்குது. ஆனா இப்ப உங்களுக்கு நிறைய கேள்வி வரும். இப்ப உங்களுக்கு நிறைய கேள்வி வரும். அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் இப்ப என்ன பண்ண பதில் சொல்றேன் நான். ஆனா சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கங்க அப்படின்னா, மனிதனோ என்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். பூமியில நீங்க எடுக்கக்கூடிய எந்த விஷயமும் அவனை போய் என்ன பண்ணாது? சேராது. அவர் பிரேத குழியில அமைதலாக தான் இருக்கணும், மண்ணோடி மண்ணாக தான் இருக்கணும். எது வரைக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் அவர் அமைதலா தான் இருக்கணும். ஏன்னா கிறிஸ்து தான் வந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு மறுபடியும் ஜீவன் கொடுப்பாங்க. மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார்னா எந்திரிப்பார். அது வரைக்கும் பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். அப்படின்னா பிரதர் இவ்வளவு தெளிவாக இருக்க, இவ்வளவு தெளிவா இருக்குது. ரொம்ப அழகா சொன்னீங்க. வேதத்துல தேவன் எப்படி ஆத்மாவை உருவாக்குனாங்க, அந்த ஆத்மாவை
ரத்தம் இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு அறிவு இருக்குது, அந்த ஆத்மா நல்லா சாப்பிடும், அந்த ஆத்மாவை பட்டயத்தால குத்த முடியும். ஆகவே மனிதன் தான் ஆத்மா. இந்த ஆத்மா ஒரு நாள் என்ன ஆகும்? மரணிக்கும். இந்த மரணம் அடைஞ்சிச்சு அப்படின்னா மண்ணோடி மண்ணாக சரீரம் போயிடும், ஆவி தன்னை கொடுத்த தேவனுக்கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் ஆத்மாவோ என்றால் ஒண்ணும் இல்லை, செத்து போச்சு. நீ இவ்வளவு அழகா இருக்க. எப்படி பிரதர்? இன்னைக்கு எல்லா மதத்திலையும், கிறிஸ்தவ மதத்துல மட்டும் இல்ல, கிறிஸ்தவம், இந்து, முஸ்லீம் எல்லாருமே என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, ஆத்மான்னு ஒண்ணு மனுஷனுக்குள்ள இருக்குது, அதை கண்ணால பார்க்க முடியாது. அதுக்கு என்ன இல்லை? எப்படி பிரதர் இது வந்துச்சு? எப்படி இந்த உபதேசம், எப்படி இந்த கள்ள உபதேசம், ஆத்மா சாகாது என்ற இந்த துருபதேசம் எங்க இருந்து வந்துச்சு? சொல்ல முடியுங்களா எங்க இருந்து வந்துச்சுன்ட்டு? ஆத்மா சாகாது என்ற துருபதேசம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுங்களா? எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? இதே பைபிள்ல இருந்து தான் வந்துச்சு. என்னது? இதே பைபிள்ல இருந்து தான் பொய் உபதேசம் கூட வந்துச்சா? எஸ், இதே பைபிள்ல இருந்து தான் ஆத்மா சாகாது அப்படின்ற பொய் உபதேசம் வந்துச்சு. ஆனா சொன்னது இயேசு கிறிஸ்து இல்ல. சொன்னது யாரு? சாத்தான். படிங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று. இத சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஆதாம் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஆதாம் ஆகிய மனுஷனே, மண்ணு பிளஸ் ஜீவனால் உண்டான மனுஷனே, இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிருவீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிம்பிளா என்ன ஃபார்முலா சொன்னாங்க அப்படின்னா, ஆதாம் கிட்ட என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஆதாம் நீங்க மண்ணினால உண்டாயிருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஆவியை கொடுத்துருக்கிறேன். இந்த ஆவி எப்போ போகும் அப்படின்னா, நீங்க பாவம் செஞ்சுட்டீங்கன்னா இந்த ஆவி என்ன ஆயிரும்? போச்சுன்னா, ஆவி போயிடுச்சுன்னா நீங்க மண்ணோடி மண்ணா போயிருவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வந்துடும்? மரணம். அப்படின்னா ஆதாம் ஆகிய ஆத்மாவே உங்களுக்கு என்ன இருக்குது? மரணம் இருக்குதுன்னு சொன்னாங்களா? மரணம் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 200% ஆத்மா, ஆதாமாகி ஆத்மா, நீங்க என்ன ஆயிருவீங்க? செத்துருவீங்க. நம்ம ஆட்கள் சாவாயின் போட்டிருந்தா கொஞ்சம் டவுட் வந்துடும். ஏன்னா நம்மலாம் யாரு? நல்லா சந்தேகப்படக்கூடிய ஆட்கள். அதனாலதான் தேவன் இதெல்லாம் முன்னாடி அறிஞ்சு எப்படி போட்டாங்க அப்படின்னா, சாகவே கன்ஃபார்ம் டெத். அப்படின்னா ஆதாமாகிய மனுஷனே, ஆதாமாகிய ஆத்மாவே, உங்களுக்கு என்ன இருக்குது? உங்க ஆத்மா என்ன ஆகும்? நீங்க என்ன ஆயிருவீங்க? செத்துருவீங்க. சரி, அதே இடத்துல ஒருத்தர் என்ன சொன்னார்னா, பொய் சொன்னார். யாரு என்ன சொன்னாரு? ஆதாமாகிய ஆத்மாவே, பழத்தை நல்லா லபக் நிரம்படுங்க, கடிச்சு தின்னுங்க. எந்த அளவுக்கு நீங்க தின்றீங்களோ உங்களுக்கு என்ன வராது? வராதுன்னாரா? சாகவே சாவதில்லை அப்படின்னு அவர் கூட என்ன தெரியுமா சொன்னாரு? 200% நான் சொல்றேன், நீங்க என்ன ஆக மாட்டீங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க ஒருத்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்கன்னா, ஆத்மா சாகும். இங்க இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆத்மா. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல் ஆதாம் ஒரு ஆத்மா சாகிறத கண்ணால பாக்குறார். ஆதாம் கண்ணால பாக்குறார். யாரு செத்தது? அவருடைய சொந்த பையன் ஆபேல். இப்பதான் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்துல சொன்னதனுடைய வலி புரிஞ்சிருக்குமா இல்லையா? முதல்ல என்ன நினைச்சிருப்பாரு? ஆபேல் ஒருவேளை தூங்கிட்டு இருக்கிறார் போல. முதல் நாள் என்ன பண்ணிருப்பாருன்னா, எழுப்பி இருப்பார். இன்னைக்கு கொஞ்சம் ஆபேல் ரொம்ப டயர்டா வேலை செஞ்சிருக்கிறாரு போல. 2வது நாள் என்ன பண்ணிருப்பாரு? இது 2வது நாளும் சேர்ந்து தூங்குறாரு போல. இப்ப 5 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆதாமுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு பேர் தான் என்னது. அப்ப ஏதேன் தோட்டத்துல சொன்ன ஆத்மா சாகும் அப்படின்ற விஷயம் அப்பதான் யாருக்கு தெரியுது? ஆதாமுக்கு மட்டும் இல்ல, சாத்தானுக்கும் அப்பதான் தெரியுது. இதுக்கு பேர் தான் மரணம் போல. சரி, இப்ப அவருக்கு ஆதாமுக்கு சாத்தானுக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. யாருக்கு முன்னாடி? ஆதாமுக்கு முன்னாடி. ஏன் ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு?
அவர் சொன்னது இப்ப என்ன ஆகல, நடக்கல. ஏன்னா இப்ப முதல் ஒரு மனுஷன் என்ன ஆயிட்டாரு, மரிச்சிட்டார். ஆனாலும் இவர் சொன்ன பொய்யை இப்ப என்ன பண்ணணும், சாத்தான் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன் பண்றதுக்கு, பொய்ய மெயின்டைன் பண்ணணும். அதான இதுலலாம் நம்ம வந்து தில்லாலங்கடி. எப்படி பொய்ய மெயின்டைன் பண்றதுல நமக்கு மிஞ்சினது யாரும் இல்லை. ஏன்னா ஒரு பொய்ய சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு பொய் சொல்லுவோம் பாருங்க நம்ம. அதே மாதிரிதான் சாத்தானும் ஒரு பொய் சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு பொய் பண்ணாரு பாருங்க. என்ன பொய் அப்படின்னா, அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, சாத்தான் இந்த பூமியில மரணம் யாருக்கு வருது, இந்த பூமியில மரணம் யாருக்கு வருது, மனுஷனுக்கு வருது. இப்போ ஆனா நான் என்ன சொல்லிட்டேன், மனுஷன்கிட்ட சாகுவதில்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ சாத்தானு ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷனுக்குள்ள போயிட்டாரு. என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, தான் சொன்ன பொய்யை இப்ப என்ன பண்ணணும், நிரூபிக்கணும். இப்ப எப்படி நிரூபிக்கலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னா, மனுஷனுக்கு பிறக்கிறது தானே ஜாதி தானே சாவுது. கரெக்டா? மனுஷனுக்கு பிறக்கிற ஜாதி தானே சாவுது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மனுஷனுக்கும் வானத்திலிருந்து வந்த தேவதூதர்களுக்கும் சேர்ந்து ஒரு ஜாதியை நான் உருவாக்க போறேன், ஒரு ராட்சச சந்ததி உருவாக்க போறேன். அந்த ராட்சச சந்ததிக்கு என்ன வராது, என்ன வராது. இப்ப நான் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா, பாத்தியா நான் சொன்னேன்ல இந்த பழத்தை சாப்பிடுங்க, என்ன வராது, என்ன வராது. இது கூட கொஞ்ச நாள் என்னாச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த பொய் கூட கொஞ்ச நாள் என்னாச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பாருங்க, வானத்துல இருந்து தேவதூதர்கள் வந்தாங்க, மனுஷனோடு கலந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க, பெரிய பெரிய ராட்சசர்கள் மாதிரி இந்த பூமியில அலைஞ்சாங்க. அப்பதான் தேவன் பார்த்தாங்க, சாத்தான் நீ ரொம்ப என்ன பண்ற, ஓவரா போயிட்டு இருக்கிற. இப்பதான் தேவன் என்ன நினைச்சாங்கன்னா, முதலாம் உலகத்தை நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன். முதலாம் உலகத்தை 40 நாள் தண்ணினால அழிக்கணுமா. உதாரணத்துக்கு ஒரு திருக்கோயிலூர்ல 7 நாள் மழை பெஞ்சா எப்படி இருக்கும், 7 நாள் தொடர்ந்து மழை பெய்யுது. என்ன எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. 2 நாள் மழை பெஞ்சாலே கழுத்தளவுக்கு என்ன ஆயிரும், விடாம மழை பெய்யுது. 7 நாள்லாம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளவுதான், ஸ்தோத்திர ஆண்டவரே நான் டைரக்டா போயிட்டு எங்க படுத்துக்கிறேன், நேரா போய் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு படுத்துக்கோம். ஏன் 40 நாள் மழை பெய்யணும் அப்படின்னா, இந்த ராட்சச சந்ததி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 7 நாள் மழைக்கெல்லாம் தண்ணி அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா வந்திருக்கும், சும்மா இடுப்பு அளவுக்கு தான் வந்திருக்கும். எவ்வளவு அளவுக்கு, ஏன்னா ஒருத்தருடைய ஹைட் மட்டும் 22 முழம், 22 அடி. எத்தனை அடி? இப்ப இந்த பில்டிங் எவ்வளவு ஹைட் இருக்கும், இப்ப நம்ம 22வது அடியில நிக்கிறோம் யோசிச்சுக்கிட்டோம்னா, அப்படின்னா ஒருத்தர் ஒரு ராட்சசர் வந்து இப்ப கீழே இருந்து இந்த ரூம்க்கு வரணும்னா எப்படி வந்தா போதும், சும்மா ஒரு கால் எடுத்து வச்சா போதும், எங்க வந்து நிப்பாரு பாருங்க. அப்ப இந்த சந்ததியை அழிக்கிறதுக்கு தான் இந்த பூமியில எத்தனை நாள் மழை தேவைப்பட்டுச்சு, 40 நாள். அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த சந்ததி தப்பித்துக் கொள்வதற்காக பெரிய பெரிய மலைகளுக்கு ஏறி இருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க வசனம் பாத்தீங்கன்னா, பூமியில இருக்க பெரிய மலைகளுக்கு மேல 15 முழம் தண்ணி வந்திருக்குது. ஏன் 15 முழம் தண்ணி வரணும், ஏன்னா இந்த ராட்சச சந்ததி எங்க போய் நின்று இருக்குது, மலை உச்சியில போய் நிக்குது. நீ மலை உச்சிக்கே போனாலும் சரி, நான் உன்னை என்ன பண்ண போறதில்ல. அப்ப தேவன் என்ன பண்ணாங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த ராட்சச சந்ததி அழிச்சாங்க. இதை பார்த்த உடனே இன்னும் சாத்தானுக்கு அவமானம், இதை பார்த்த உடனே இன்னும் சாத்தானுக்கு அவமானம். என்னடா இது, நம்ம ஏதேன் தோட்டத்துல சொன்ன பொய் இன்னும் என்ன ஆயிட்டு இருக்குது, பொய்யாவே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் எடுக்கிறார். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, செத்தவர்களை போல இப்ப என்ன பண்றது, பேசுறது. இல்லனா செத்தவர்கள் உயிரோடு வந்திருக்கிறது போல தங்களை என்ன பண்ணிக்கிறது, காட்டிக்கிறது. பாருங்க, வசனம் படிங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் அக்கறையிலே கெர்கேசேனா என்னும் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியாராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. இவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, யார் இந்த பிசாசு, வேற ஒண்ணு இல்ல, ஆதியில விழுந்து போன தேவதூதர். இப்ப இந்த விழுந்து போன தேவதூதர்களுக்கு தேவன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்குதா?
அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் ஏன் இப்படி இருக்கிறேன்றீங்களா? சரி, விழுந்து போன தேவதூதர்களை தேவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க இனிமேல் மனுஷ சரீரம் எடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அவங்களுடைய தண்டனை என்ன அப்படின்னா, மனுஷ சரீரம் எடுக்க முடியாது. அடுத்தது, இவர்கள் நல்ல தேவதூதர்கள் இருக்கக்கூடிய பரலோகத்திற்கும் என்ன பண்ண முடியாது. அவங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த வான மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வான மண்டலத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செயின் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லா நீங்க எங்க தான் இருக்கணும். அதனாலதான் பைபிள் இவர்களை குறித்து என்ன சொல்லுது, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். சோ இந்த பொல்லாத ஆவிகள் வான மண்டலத்துல தான் இருக்கும். இந்த வான மண்டலத்துல தான் இருக்கும். திடீர்னு இந்த வான மண்டலத்துல இருக்க பொல்லாத ஆவிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, யாரையாவது பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நானு சாந்தி வந்திருக்கிறேன். இங்க யாரும் சாந்தி இல்லைல்ல, திரும்பவும் கேட்டுக்கிறேன், யாரும் கிடையாது இல்லை இங்க. சரி, நானு சாந்தி வந்திருக்கிறேன். நம்ம என்ன நினைச்சிருவோம், ஓ செத்து போன எங்க பாட்டி சாந்தி வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சுப்போம். செத்து போன பாட்டி சாந்தியம் வரல, எதுவும் வரல. அங்க பிடிச்சிருக்கிறது என்னது, அங்க வந்திருக்கிறது என்னது, வானமண்டலத்தில் உள்ள விழுந்து போன ஒரு பிசாசின் ஆவி. சரி, பிடிக்கிறதுனா எப்படி, அப்படியே நம்மளுக்குள்ள வந்து அப்படியே உள்ள உட்காந்துக்குமா? பிசாசு எப்படி நம்மளுக்குள்ள வந்து அப்படியே உட்காந்துக்குமா? சரி, இதை புரிஞ்சுக்கணும்னா, உங்க வீட்டுல டிவி இருக்குதா? அதெல்லாம் நல்லா இருக்குது. ரிமோட் இருக்குதா? அதுவும் நல்லா இருக்குது. செல்லெல்லாம் எக்ஸ்ட்ராவா 4-5 வாங்கி வச்சிருக்கிறேன். ஏன்னா திடீர்னு செல்லு ஒர்க் ஆகலன்னா நமக்கு வரும் பாருங்க ஒரு பதற்றம். இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த டிவியை உங்க கையில இருக்கக்கூடிய செல்லு ரிமோட்டால கண்ட்ரோல் பண்ணலாமா? பாருங்க, நீங்க அங்கதான் இருக்கிறீங்க. ஆனா டிவி என்ன ஆகுது, நீங்க சொல்றதுக்கெல்லாம் மாறுதா? எக்ஸாக்டா அதுதான். சாத்தான் எங்க இருக்கிறாரு, சாத்தானுடைய விழுந்து போன தூதர்கள் எங்க இருக்கிறாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்களை பிடிக்கிறதுனா வேற ஒண்ணும் இல்லை, அவங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண உடனே உங்களுக்கு ஆகும் பாருங்க ஒரு இது அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல்லயே இருக்க மாட்டோம். அதுதான் விழுந்து போன தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் உள்ள நாட்கள்ல கூட மக்களை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, படிங்க மத்தேயு 8வது அதிகாரம் 29. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் அவர்களை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ. பாருங்க, ரொம்ப அழகா அந்த பிசாசு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, காலம் வருகிறதற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ. சரி, இப்ப இந்த பிசாசை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தலைமேல் கை வைத்து எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து அந்த பிசாசை 4 உலுக்கி எல்லாம் இருக்கிறீங்களா இல்லைங்களா? இந்த பிசாசை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை பிடித்து அதுக்கு தலையில எண்ணெய் ஊத்தி 4 உலுக்கி, இயேசுவின் நாமத்தினால உன்னை நான் என்ன பண்ணுகிறேன், கட்டுகிறேன். அப்படியா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க, பன்றிகளுக்குள்ள போகும்படி உனக்கு நான் என்ன பண்றேன். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பிசாசை கட்டல? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பிசாசை கட்டல? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பிசாசை கட்டல அப்படின்னா, கட்டுவதற்கு என்ன இருக்குது, ஒரு காலம் இருக்குது. படிங்க, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் 20:2 பைபிள் படி. வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து 1ஆம் வசனம் படிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலை பெரிய சங்கிலியாய், ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலை ஒரு பெரிய சங்கிலியை தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர்றாரு. யாருங்க ஒரு பெரிய தூதன்?
சங்கிலி எல்லாம் கையில வச்சிருக்கிறாராம். பாதாளத்தை எல்லாம் அவரால் திறக்க முடியுமா? யாருங்க அது? Who is that? முதலாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை பிடித்து அது 1000 வருஷம் அளவும் மனுஷனை மோசம் போக்காதபடிக்கு அதை கட்டி பாதாளத்தில் தள்ளி, அப்படின்னா இந்த ப்ராசஸை யாரால தான் செய்ய முடியும்? இந்த ப்ராசஸை யாரால தான் செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவால தான் செய்ய முடியும். அவருக்கே அந்த அதிகாரம் இருக்குது. இதை நல்லா தெரிந்திருக்கிறது யாருக்கு? இது நல்லா தெரிஞ்சிருக்கிறது யாருக்கு? அதனாலதான் சொல்றாரு, காலம் வருகிறதுக்கு முன்னே. எதுக்கு முன்னாடி? காலம் வருகிறதுக்கு முன்னே. என் கடவுளே, என் இயேசுவே வந்து என்ன பண்றீங்க? டென்ஷன் படுத்துறீங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அதை கட்டல. அதை என்ன பண்ணாங்க? துரத்துனாங்க. நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சாத்தானை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? விழுந்து போன ஆவிகளை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? துரத்தி இருக்க மாட்டாங்க. சரி, கட்டியிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிருப்பாங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இவருக்கு நான் என்ன வச்சிருக்கிறேன்? ஒரு டைம் வச்சிருக்கிறேன். அந்த டைம்ல நான் இவரை என்ன பண்ணிக்கிறேன்? டீல் பண்ணிக்கிறேன். ஆனா இது தெரியாத இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ மண்டலத்துல என்ன நடக்குது அப்படின்னா, பிடிச்சு வச்சு அந்த அம்மாவையோ இல்ல அந்த ஆளையோ பிடிச்சு வச்சு, இயேசுவின் நாமத்தினால நான் உன்னை என்ன பண்ணுகிறேன்? காட்டுகிறேன், எரிக்கிறேன், மிதிக்கிறேன், சபிக்கிறேன். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவி கடந்து கெக்க சிரிச்சிட்டு நடக்குது. அந்த ஆவி, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணுதுன்னா, சிரிக்கிறியா? பைபிளை ஒழுங்கா படிச்சிருக்கிறியா? என்ன பண்ண முடியாது? அது கட்டுறதுக்கு உனக்கு என்ன இல்லை? அதிகாரமே இல்லை. ஆனா நீ உக்காந்து என் முன்னாடி உக்காந்து என்னெல்லாம் பண்ற நீ? சரி விடு, நான் என்ன பண்ணிக்கிறேன்? கொஞ்சம் நடிச்சுக்கிறேன். என்ன நடிக்கிறேன் அப்படின்னா, போற மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன்? போயிடுறேன். நல்லா கவனிங்க. சாத்தானை கட்டுவதற்கு அதிகாரம் உடையவர் யாரு? இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவே காலம் வருகிறதற்கு முன்பாகவே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிசாசுகளை துரத்தி பாருங்க. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரை அனுப்பும் பொழுது, நீங்க போய் பிசாசுகளை கட்டுங்கள் சொன்னாங்களா? இல்ல. என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? துரத்து. பாருங்க, நம்ம வந்து யாரையும் வந்து குற்றப்படுத்துறது நம்ம நோக்கம் இல்லை. ஆனால் இதுதான் சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ நல்லா கவனிங்க. பிசாசு அவரை என்ன பண்ண முடியாது அப்படின்னா, துரத்தலாம். இப்போதைக்கு என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. கட்டுறது யார்கிட்ட இருக்கு? இப்போ இன்னொரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னா, பைபிள்ல இறந்தவர்கள் உயிர் தெழுந்து வந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. அதுவே யாருவே உயிர் தெழுந்து வந்த மாதிரி இருக்குது? சாமியேல். ஆனா நம்ம இது வரைக்கும் பைபிள்ல யாரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம்? சாமுவேலை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். சாமுவேல் இல்ல. தயவு செய்து இனிமேல் வேலுன்ட்டு என்ன பண்ணாதீங்க, படிக்காதீங்க. அது தவறான மொழிபெயர்ப்பு. இஸ்ரவேல் இல்ல, இஸ்ரேல், தானியேல், எசேக்கியேல். ஏல்னா என்ன தெரியுங்களா? ஏல்னா என்ன தெரியுமா? தேவன். ஏல்னா என்னது? தேவன். அப்போ சாமுவேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, சவுலை பார்த்து, சவுலே, இப்ப நீங்க உங்களை அபிஷேகம் பண்றேன், யாராக வச்சிருக்கிறேன்? தேவன் உங்களை யாராக வச்சிருக்கிறாங்க? ராஜாக வச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, தேவனுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா உங்க ராஜ்யபாரம் என்ன ஆகும்? நிலைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இவரு சொல் பேச்சு கேட்டாரா? படிங்க, அந்த வசனம் படிங்க. உபாகமம் 18:10-13. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன் மகனையாவது தீக்கட்ட பண்ணுகிறவன், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவர்களும், அஞ்சகம் பார்க்கிறவர்களும், சூரியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்தக்காரனும், மாய வித்தைக்காரனும்,
செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும். சரி, இருக்க வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். இப்ப நம்ம எல்லாம் இதெல்லாம் பண்றோமா? மகனை தீ கடக்க பண்றோமா? நல்லா தீ, அதுக்கு பேர் என்னது? பூ மிதிக்கிறதா? கொஞ்சம் மிதிச்சுட்டு வாங்கலாம், பார்க்கலாம். ஏன் வந்து பூ அப்படி அந்த தீயெல்லாம் போட்டுட்டு ஏன் ஓடுறீங்க? கடவுளுக்கு மேலதான் உங்களுக்கு தான் ரொம்ப என்னது, கடவுளுக்கு மேலதான் உங்களுக்கு ரொம்ப பாசம் தானே. அப்படியே கொஞ்சம் நிக்க வேண்டியதானே ஒரு மணி நேரம், நின்னா தெரியும். ஆனா பாருங்க, ஓட்டம் ஓடுவாங்க பாருங்க, இங்க இருந்து அது காலுக்குள்ள பாருங்க. இதெல்லாம் வந்து முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. அதான், உன் மகனையாவது மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவன், குறி சொல்லுகிறவன், நாள் பார்க்கிறவன். நம்மளை பாரு, நாள்ல நாங்கெல்லாம் பாக்குறது இல்லை பத்த. ஆனா கல்யாணம்னு வந்துட்டுன்னு வச்சுங்களேன், நாங்க நேரம் காலம் எல்லாம் இதெல்லாம் பார்த்துதான் என்ன பண்ணுவோம். தயவு செய்து எல்லா நாளும் தேவன் படைத்தது எல்லாம் நல்ல நாள் தான், சரிங்களா? சந்திர கிரகணம் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது, சூரிய கிரகணம் வந்துச்சுன்னா எங்க பண்ணிக்கிறது? அது சந்திர கிரகணம், அது சூரிய கிரகணம், அது பாட்டு கிரகணம் பண்ணிட்டு இருக்குது. உங்களை என்னையா பண்ணுது அது? பாருங்க. அப்ப அஞ்சனம் பார்க்கிறவர்கள், சூனிய மந்திரவாதி, சன்னத்துக்காரன், மாயை, இவர் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவர்கள். நல்லா கவனிங்க, செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவர்கள். அது என்ன செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவர்கள்? இவங்க எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அதனால தயவு செய்து இனிமேல் நாள் எல்லாம் பார்க்காதீங்க. எல்லா நாளும் என்னது? நல்ல நாள் தான். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ என்ன பண்ண? உத்தமனவாய் இருக்க கடவா இப்படின்ட்டு சவுலு கிட்ட சாமுவேல் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். ஆனா இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபுல்லா தேவன் சொல்லாததெல்லாம் என்ன பண்ணாரு? செஞ்சார். நமக்கு இதெல்லாம் தெரியும். இப்ப திடீர்னாப்புல என்னாச்சு அப்படின்னா, சவுலு கிட்ட இருந்து தேவனுடைய ஆவி என்ன ஆயிடுச்சு? போயிருச்சு. இவர் பண்ண தப்புனால சவுலு கிட்ட இருந்து தேவனுடைய ஆவி என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. போனதுனால இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, சண்டை நடக்குது. இப்ப இந்த சண்டைக்கு போகலாமா வேணாமான்ட்டு யாருக்கு தெரியல? சவுலுக்கு தெரியல. முன்னாடி போலாமா வேணாமான்ட்டு யார்கிட்ட கேட்பாரு? யார் மூலமா? சாமுவேல் மூலமா கேட்பாரு. ஆனா இப்ப சாமுவேல் எங்க இருக்கிறாரு? மண்ணுக்குள்ள இருக்கிறாரு. ஏன் மண்ணுக்குள்ள இருக்கிறாரு? செத்து போயிட்டாரு. சரி, இப்போ சவுலுகிட்ட தேவனுடைய ஆவி இல்ல, சாமுவேல் இறந்துட்டாரு. ஆனா இப்ப யுத்தத்துக்கு போகணுமா இல்லையான்ட்டு கேட்டுக்கணும்ல. கேட்டுக்கிறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, படிங்க 1 சாமுவேல் 28:5. 1 சாமுவேல் 28:5. சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்ட போது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. பாருங்க, சவுல் பெலிஸ்தியரனுடைய படைய கண்டவுன்னா என்னது? அவருக்கு ரொம்ப பயம் உண்டாயிருச்சு. இப்போ தத்தளிப்பு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, படிங்க 1 சாமுவேல் 28:7. 1 சாமுவேல் 28:7. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரனை நோக்கி, அஞ்சகம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவனிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவருடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சகம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். பாருங்க, இப்போ சாமுவேல் இறந்துட்டாரு. சவுலு கிட்ட தேவனுடைய ஆவி இல்ல. இப்போ சவுலுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? சாத்தானால் விடப்பட்ட ஆவி இருக்குது. அது என்ன சாத்தானால் விடப்பட்ட ஆவி? ஒண்ணு இல்ல, அசுத்த ஆவி. இப்ப அசுத்த ஆவி இனம் தன் இனத்தோடு சேரும். கரெக்டா? பழமொழி கரெக்டா? இனம் தன் இனத்தோடு என்ன பண்ணும்? சேரும். இப்போ சவுலு கிட்ட என்ன ஆவி இருக்குது? இப்ப இந்த அசுத்தாவி யாருக்கிட்ட கொண்டு போவோம்? அசுத்தாவி கிட்ட தான் கொண்டு போவோம். இப்ப அசுத்தாவி கிட்ட என்ன பண்ணுது அப்படின்னா, சொல்லுது, எனக்கு ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஒரு அம்மாவை என்ன பண்ணு, தேடினவன கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, போறாரு பாருங்க. 1 சாமுவேல் 28:13-14. 1 சாமுவேல் 28:13. ராஜா அவர்களை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதையும் காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னான். இப்ப அந்த அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அந்த அம்மா வீட்டுக்கு போன உடனே
இந்த இது கேட்கிறாரு, எனக்காக நீ வந்து யாரை எழுப்பி கொண்டு வா, செத்து கிடக்கக்கூடிய சாமுவேலை என்ன பண்ணு, எழுப்பி கொண்டு வான்னு. இப்ப நல்லா கவனிங்க, இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ தேவனுடைய ஆவியை உடையவரா இல்ல சாத்தானுடைய ஆவியை உடையவரா? சரி, இவ சாத்தானுடைய ஆவியை உடையவர். யாரு? இந்த அஞ்சனம் பார்க்கக்கூடிய ஸ்திரீ. சரி, இவ சாமுவேலு தேவனுடைய ஆவியை உடையவரா சாத்தானுடைய ஆவியை உடையவரா? சாமுவேல். இப்ப அவர் என்ன ஆயிட்டாரு? மரிச்சிட்டாரு. இப்போ தேவனுடைய ஆவியை உடைய ஒருத்தர் மரிச்சிருக்கிறாரு. அந்த மரித்த ஒருத்தரை சாத்தானால என்ன பண்ண முடியும்? சாத்தானால என்ன பண்ண முடியும்? உயிரோட எழுப்பி கொண்டு வர முடியுமா? இல்ல தூக்கத்துல இருந்து எழுப்பி கொண்டு வர முடியுமா? நல்லா கவனிங்க, முடியாது. அப்படின்னா இங்க வந்தது சவுலினுடைய ஆவி, சாமுவேலுடைய ஆவி இல்ல. அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, படிங்க 14 படிங்க. 14ஆம் வசனம். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்தி கொண்டிருக்கிற ஒரு முதிர் வயதான மனுஷன் எழுப்பி வருகிறான் என்றார். அப்படி மாறி இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா சாத்தானுடைய ஒரு சில டிராமா. சாத்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மாதிரி கண்ணுக்கு நம்மளுடைய தோற்றத்தை என்ன பண்ணிடுவாரு, உருவாக்கிடுவாரு. ஏன்னா இந்த அம்மாவுக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி? அசுத்தாவி. அசுத்தாவி என்ன பண்ணுது அப்படின்னா, அதே மாதிரி ஒரு டிராமாவை, யாரு? செத்து போனவர்கள் மாதிரி ஒரு ஒரு டிராமாவை என்ன பண்ணுது, ஒரு இமேஜ் என்ன பண்ணுது, உருவாக்கி. அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். பாருங்க, அப்படின்னா இந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு ரூபம், வயசான ஒருத்தர் ஒரு சால்வையை போத்திட்டு வர மாதிரி தெரிஞ்சிருக்குது அப்படின்னு உடனே இது யாராதான் இருக்கணும், சாமுவேலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, முகம் குப்புற விழுந்து வணங்கிட்டு, இப்போ அந்த வந்த ஆவி என்ன சொல்லுது அப்படின்னா, படிங்க 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு கூட இருப்பீர்கள். இஸ்ரவேல் பாளையத்தை கர்த்தர் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். பாருங்க, இப்போ அந்த எந்திரிச்சு வந்த அந்த ஆவி, கெட்ட ஆவி என்ன சொல்லுது அப்படின்னா, நாளைக்கு நீயும் உன் குமாரர் அனைவரும் என்னோடு இருப்பீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னோடு இருப்பீர்கள் என்ன அர்த்தம்? என்னோடு இருப்பீர்கள் என்ன அர்த்தம்னா, நான் செத்து போயிட்டேன், அதே மாதிரி நாளைக்கு நீங்களும் உங்க குமாரர் எல்லாரும் என்ன ஆயிருவீங்க, செத்துருவீங்க. இப்ப இந்த ஆவி சொன்னது நடந்திருக்குமா, நடந்திருக்க கூடாதா? பாருங்க, வந்தது உண்மையாக சாமுவேல் தான் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? என்ன நடந்திருக்கணும்? அடுத்த நாள் சவுல் மற்றும் அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் என்ன இருக்கணும், மகன்கள் எல்லாரும் என்ன இருக்கணும், செத்துருக்கணுமா இல்லைங்களா? செத்துருக்குமா இல்லைங்களா? ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? படிங்க 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தையும் மகனாயிருக்கும் அழைத்து கொண்டு போய். அப்படின்னா சவுலுக்கு இஸ்போசேத் அப்படின்ற ஒரு மகன் இருந்தார். அவர் என்ன ஆகல, சாகல. அன்னைக்கு செத்தது யாரு? சவுல். சவுலுடைய குமாரன் யாரு? யோனத்தான் தான் என்ன ஆனாங்க, செத்தாங்களே ஒழிய இஸ்போசேத் என்ன ஆகல, சாகல. அப்படின்னா சாத்தானுக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் அப்படின்னா, பாஸ்ட்டை வச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை வச்சு ஃபியூச்சர் அவரால் என்ன பண்ண முடியும், ஃபியூச்சரை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சாத்தானுக்கு ஒரு பவர், என்ன பவர் அப்படின்னா, உங்களுடைய பாஸ்ட்டை வச்சு ஃபியூச்சரை என்ன பண்ண முடியும்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உதாரணத்திற்கு இப்போ நான் வந்து நல்லா 12th படிக்கிறேன்னு வச்சுக்கலாம். நான் நல்லா படிக்கிற பையன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பார்க்குறவங்க கிட்டலாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் எப்படியாவது நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிடுவேன். இப்போ இதை யாரெல்லாம் கேட்கறது இந்த பூமியில? இந்த பூமியில இப்போ இதெல்லாம் யாரெல்லாம் நல்லா கேட்குறாங்க? நான் யார்கிட்ட எல்லாம் சொல்றேன்னா அவங்க எல்லாம் கேட்கறாங்களா இல்லையா? சரி, இதை யாரு கூட கேட்கறது? சாத்தானும் அவருக்கும் என்ன இருக்குது. இப்போ நான் வந்து போய் ஒரு மந்திரவாதிக்கு முன்னாடி போய் என் கையை நீட்டுற உடனே அந்த மந்திரவாதிக்குள்ள என்ன ஆவி இருக்குது? இப்போ அவர் என்ன சொல்லுவாரு, நான் எப்படிப்பட்டவன் என்னுடைய பாஸ்ட் எல்லாம் அவருக்கு தெரியும். நான் 12th படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன்னு தெரியும். நான் எதுக்கு ஆசைப்படுகிறேன்?
டாக்டர் ஆகணும். உடனே அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்குள்ள இருக்கிற ஆவி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ பாரு அடுத்த வருஷத்துல என்னதான் மாறிடுவ, டாக்டர் உனக்கு சீட்டு கிடைச்சிரும். பாருங்க, இந்த மாதிரி 10 பேர்ல 8 பேருக்கு என்ன ஆகும்? 10 பேர்ல 8 பேருக்கு என்ன ஆகும்? பலிக்கும். 2 பேருக்கு என்ன ஆகாது? பலிக்காது. உடனே அந்த மந்திரவாதி யாரா மாறிடுவாரு? பெரிய சாமி யாரா மாறிடுவாரு. இப்படித்தான் இன்னைக்கு பூமியில நிறைய பொய்கள் என்ன ஆகுது. ஒரு சிலர் சொல்றதா கேட்டு, அவர் சொன்னாருங்க, அந்த சாமியார் சொன்னார், என்ன ஆயிடுச்சு? அப்படியே நடந்துருச்சு. ஏன் அது அவர் சொன்னதெல்லாம் நடக்கலையா? நீ படிச்ச, நீ உக்காந்து நைட்டும் பகலும் என்ன பண்ண? படிச்ச. நீ படிச்சதுனால என்ன ஆச்சு? நடந்துச்சு. அவர் சொன்னதுனால ஏன் நடந்துச்சு? அவர் சொன்னதுனால நடந்துச்சுன்னா நீ படிக்காமலே யாரா மாறி இருக்கணும்? நீ படிக்காமலே யாரா மாறி இருக்கணும்? டாக்டரா மாறி இருக்கணும். புரியுதுங்களா? அதனால சாத்தானுக்கு என்னைக்குமே உங்களுடைய ப்ரெசண்ட்டை வச்சு, உங்களுடைய பாஸ்ட்டை வச்சு எதை ப்ரெடிக்ட் பண்ணுவாரு? ஃபியூச்சரை ப்ரெடிக்ட். அதனால இந்த சாமுவேலுடைய விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, சவுலு தேவனுடைய ஆவி போயிருச்சுன்னு யாருக்கு நல்லா தெரியும்? யாருக்கு நல்லா தெரியும்? சாத்தானுக்கு நல்லா தெரியும். அடுத்தது, மற்ற எல்லாரை விட சாத்தானுக்கு நல்லாவே நியாயப்பிரமாணம் தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட பேசும் பொழுதே அவர் எதை வச்சுதான் பேசுறாரு? வசனத்தை வச்சுதான் பேசுறாரு. வசனத்தின்படி என்ன நடக்குது அப்படின்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியலனா உன்னை நான் என்ன பண்ணிடுவேன்? புறஜாதிகள் கையில என்ன பண்ணிடுவேன்? ஒப்பு கொடுத்துருவேன். லேவியராகமம் 16 போய் படிங்க. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் சொல்ல பேச்சு கேட்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா தேவன் யார் கையிலான என்ன பண்ணிடுவாங்க? ஒப்பு கொடுத்துருவாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, ப்ரெடிக்ட் பண்றான் கிளியரா. இவர்கிட்ட யாருடைய ஆவி இல்லை? சவுலுக்கிட்ட யாருடைய ஆவி இல்லை? தேவனுடைய ஆவி இல்லை. இப்போ தேவனுடைய ஆவி இல்லை. இவர் யாருக்கு விரோதமா வேலை செய்யறாரு? தேவனுக்கு விரோதமா வேலை செய்ய. இப்ப தேவனுக்கு விரோதமா வேலை செஞ்சா அக்கார்டிங் டு நியாயப்பிரமாணத்தின்படி இவருக்கு என்ன வரணும்? மரணம். அதைத்தான் அன்னைக்கு சொன்னாரு. ஆனால் சொன்னதுல கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு? மிஸ் ஆயிடுச்சு. இஸ்போசேத் என்ன ஆகல? பாருங்க, தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னா 100% நிறைவேறுமா? 80% நிறைவேறுமா? தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னா 100% நிறைவேறுமா? 80% நிறைவேறுமா? சாத்தான் சொன்னாதான் அது ஒரு குத்து மதிப்பு. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், இல்லைன்னா பாதி நடக்கலாம், பாதி சரி. அப்படின்னா எழுந்து வந்தது, நல்லா கவனிங்க, எழுந்து வந்தது சாமுவேல் இல்ல. நல்லா கவனிங்க, எழுந்து வந்தது சாமுவேல் இல்ல. அப்படி எழுந்து வந்தது சாமுவேல் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு தேவனுடைய மனுஷனை யாரால எழுப்ப முடியும்? வந்தது சாமுவேல் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு தேவனுடைய மனுஷனை யாரால எழுப்ப முடியும்? விழுந்து போன தேவ தூதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய தவறான உபதேசம் தெரியுமா? அப்படின்னா ஒரு தேவனுடைய மனுஷனை அல்ல, செத்து போன யாரையும் திருப்பி எழுப்பி கொண்டுறதுக்கு யாரால முடியாது? சாத்தானாலையும் விழுந்து போன தேவதூதர்களாலையும் முடியாது. ஸோ வந்தது சாமுவேல் அல்ல, அது விழுந்து போன ஒரு தூதன். சரி, இதே போல செத்து போனவங்க உயிரோட வந்த மாதிரி இன்னொன்று இருக்குது. இன்னொரு சம்பவம் இருக்குது. படிங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-2. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 600 நாட்களுக்கு பின்பு 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தன்னிடத்தில் இருக்கும்படிக்கு உயர்ந்த மலையின் மேல் ஏறி போய் அவனுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாக இருந்தது. சரி, இது மறுரூப மலையில இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்களா? பேதுரு, யாக்கோபு, யோவான், இயேசு கிறிஸ்து. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, படிங்க 3வது வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறார்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன்பாக பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். என்ன பதார்? இப்பதான் என்ன சொன்னீங்க? செத்து போனவர்கள் எங்க இருக்கணும்? சைலண்டா இருக்கணும். எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் இருக்கணும்.
ஆனா இங்க யார் வந்த மாதிரி இருக்குது? மோசேயும் எலியாவும். உடனே இந்த மோசேயும் எலியாவும் வந்திருக்கிறத உடனே இவங்க என்ன ஆனாங்க அப்படின்னா, உமக்கு ஒரு கூடாரம், எங்களுக்கு ஒரு கூடாரம், எல்லா கூடாரத்தையும் போட்டு இங்கே என்ன பண்ணிடலாம், தங்கிடுவோம் அப்படின்ட்டு பிளான் எல்லாம் நல்லா போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, படிங்க மத்தேயு 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். சரி, இப்ப வந்திருக்கிறது மோசேயும் எலியாவுமா? லிட்டரலாவே மோசேயும் எலியாவும் அங்க எந்திரிச்சு வந்தாங்களா? வந்தது யார் அப்படின்னா, படிங்க மத்தேயு 17ஆவது அதிகாரம். மத்தேயு 17ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம் படிங்க. 17:9. அவர்கள் மலையில் இருந்து இறங்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோல் இருந்து எழுந்திருக்கிறவரை, மனுஷகுமாரன் மரித்தோல் இருந்து எழுந்திருக்கிற வரை இந்த தரிசனம் ஒரு இந்த தரிசனம்னா என்னது? காட்சி. அவனா அன்னைக்கு அவங்க பார்த்தது என்ன அப்படின்னா தரிசனம். உதாரணத்திற்கு இப்ப டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, டிவியில வந்து எம்ஜிஆர் வராரு. டிவியில யார் வராரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்த உடனே நமக்கு என்ன வந்துடும்? தண்ணி உற்சாகமே வந்துடும். ஐயாவுக்கு பேரை கேட்ட உடனே உற்சாகம் வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னா, உண்மையாகவே எம்ஜிஆர் இதோ உயிர் தெளிந்து வந்துட்டாரு இல்ல. அந்த நேரத்துல அவருடைய காட்சி, அவருடைய காட்சி அங்க என்ன பண்ணப்படுகிறது? காட்டப்படுகிறது. சரிங்களா? டெலிவிஷன் என்ன அர்த்தம்? எப்பவோ எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. அப்போ எலியா எலிசா உண்மையாகவே அங்க மரித்தவர்கள் உயிர் தெளிந்து வந்தாங்க நின்னாங்களா? இல்ல. அவர்களுடைய காட்சி அங்க என்ன பண்ணப்பட்டது? காட்டப்பட்டது. உண்மையாகவே அவர்கள் எந்திரிச்சு அங்க என்ன ஆகல, வரல. அவர்கள் காட்சி தந்தார்கள் அப்படின்னா அவர்களுடைய ஒரு காட்சியை அங்க என்ன பண்ணப்பட்டது? காட்டப்பட்டதே ஒழிய உண்மையாக அங்க என்ன பண்ணல, எந்திரிச்சு. அதனாலதான் அந்த தரிசனம்னா என்னது அப்படின்னா, கனவுனா என்ன அர்த்தம்? கனவுனா என்ன அர்த்தம்? சொப்பனம்னா என்ன அர்த்தம்? கனவு. இப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போக முடியாது. சரி, கவனிங்க. தூங்கிட்டு இருக்கும் போது நமக்கு ஏதோ ஒன்று மைண்ட்ல வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா கனவு. சரிங்களா? அது எப்போ வரும்? தூங்கிட்டு இருக்கும்போது. நல்லா கண்ணு கொட்டையா திறந்து முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதனா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? இப்போ இவங்க தூக்கத்துல இல்ல, முழிச்சிருக்கிறாங்க. ஆனா முழிச்சிருக்கும் போது ஒரு காட்சி அவங்களுக்கு கண்களுக்கு முன்னாடி என்னது காட்டப்படுகிறது இல்லையா? இதுக்கு பேர் தான் என்னது? சரி, இப்போ வந்தது மோசேயே எலியாவும் அல்ல, அவர்களுடைய காட்சி தான் நாங்க என்னது காட்டப்படுகிறது. சரி, இப்போ அடுத்தது படிங்க. லூக்கா 23ஆவது அதிகாரம் 42, 43. லூக்கா 23, 42 மற்றும் 43. இயேசு அவர்களை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீர் என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இதுதான் வந்து இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வசனம். இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, பக்கத்துல இருந்த கள்ளன் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது, நல்லா கவனிங்க, அவருடைய கேள்வி என்னது? நீங்க ராஜ்யத்துல வரும் பொழுது என்ன பண்ணுங்க நினைச்சீங்க. சரி, இயேசு கிறிஸ்து எப்போ ராஜ்யத்துல வருவாங்க? இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் எப்போ இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னா, இறந்த உடனே ஸ்தாபிக்கப்பட்டுருமா? இல்ல இறந்து ஒரு 2000 வருடம் கழிந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அவருடையவர்களை எல்லாம் அவரோடு சேர்த்து கொண்டதுக்கு அப்புறம் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுமா? ராஜ்யம் எப்போ ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 2000 வருடம் கழிந்து இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2ஆம் வருகையில வரணும்.
அப்போ இந்த பூமியில அவருடையவர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு போய் அவருடைய ராஜ்யம் என்ன ஆகும்? ஸ்தாபிக்கப்படும். இதுதான் அவருடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல நீங்க வரும் பொழுது என்ன பண்ணுங்க? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லியிருக்கணும்? இந்த 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 கேள்விக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லியிருக்கணும்? சரி சரி கள்ளன், சரி நல்ல கள்ளன் வச்சுக்கலாம். சரி நல்ல கள்ளன், ஓகே, நான் என்னுடைய ராஜ்யத்துல ஒரு 2000 வருஷம் கழிச்சு வருவேன். எத்தனை வருஷம் கழிச்சு வருவேன்? அதுக்கு நடுவுல நான் என்ன ஆகணும் அப்படின்னா உயிர் தெழுப்பப்படணும். அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போவேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடி வருவேன். அதுக்கப்புறம் வந்து நான் உங்களை என்ன பண்றேன்? என் ராஜ்யத்துல நான் உங்களை என்ன பண்றேன்? உயிர் தெழுப்பி உங்களை கொண்டு வரேன். இப்படி சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லாமல் போயிருக்கும். நமக்கு என்ன இருக்கும்? தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன அப்படின்னா, இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட எங்க இருப்ப? இப்போ நமக்கு பரதேசினா என்னன்னு தெரியாது. நமக்கு பரதேசின்னு திட்டி தான் பழக்கம். கரெக்டா? நமக்கு பரதேசின்னு திட்டி என்ன உண்மைதானே? நமக்கு உண்மையான பாரடைஸ்னா என்னன்னு தெரியாது. நாம வந்து திட்டுறதுக்கு தான் எதை யூஸ் பண்ணியிருக்கிறோம்? பரதேசின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா பாரடைஸ்னா என்ன தெரியுமா? படிங்க, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீ வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. 7ஆம் வசனம். படி. ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறான். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனி. ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருந்துச்சு? ஏதேன் தோட்டத்துல இருந்துச்சு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல கள்ளனே, நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு நாள் இந்த பூமி என்னதான் மாறும்? ஏதேன் தோட்டமா மாறும். அப்படி ஏதேன் தோட்டமா மாறும் பொழுது, அப்படின்னா எப்ப மாறும் ஏதேன் தோட்டமா இந்த பூமி? என்னுடைய ராஜ்யம். என்னுடைய ராஜ்யத்துல இந்த பூமியே ஏதேன் தோட்டமா மாறும். அதான் நம்ம 3ஆம் உலகத்துல படிச்சிருக்கோம். 3ஆம் உலகம் எப்படி இருக்கும்? எல்லாம் உயிரோட இருக்கிறீங்களா? 3ஆம் உலகம்னு ஒரு பாடம் கேட்டீங்களா? சரி, 3ஆம் உலகம் எப்படி இருக்கும்? 3ஆம் உலகம் எப்படி இருக்கும்னா, ஒரே சண்டை நடக்கும் புதர். அங்க யாருக்கும் சாப்பாடு இருக்காது புதர். சுத்தி நோயா இருக்கும் புதர். சிங்கம் வந்து மாட்டை என்ன பண்ணும்? அடிச்சு திங்கும் புதர். அப்படியா? 3ஆம் உலகம் எப்படி இருக்கும்? சண்டை இருக்காது, நோய் இருக்காது, மரணம் இருக்காது. அடுத்தது ஜாதிக்கு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. அப்போ 3ஆம் உலகமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதேன் தோட்டம் போல இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து இங்க சொன்ன வந்தது என்னன்னா, நான் சொல்றேன், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமியில வரும் பொழுது பூமி அப்ப எப்படி இருக்கும்? ஏதேன் தோட்டம் போல இருக்கும். அதைத்தான் அவர் சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது பூமி எப்படி இருக்கும்? ஏதேன் தோட்டம் போல இருக்கும். ஆனா இது புரியாத ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, பரதேசின்றது வேற ஒண்ணும் இல்ல புத்தர், வேற ஒண்ணும் இல்ல, அது நரகமும் கிடையாது, அது என்னது பரலோகமும் கிடையாது. அது என்ன தெரியுங்களா? நடுவுல ஒரு இடம். அந்த நடு இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? வச்சிருவாங்க. வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் உங்களை எங்க தூக்கிட்டு போவாங்க?
பரலோகத்துக்கு தூக்கிட்டு போவாங்க. அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. பாரடைஸ்ன்றது என்ன அப்படின்னா பூமி தான். முன்னாடி ஏதேன் தோட்டம் ஒரு பாரடைஸா இருந்துச்சு. கிறிஸ்துவின் ராஜ்யத்துல பூமியே என்னதான் மாறப்போகுது? ஏதேன் தோட்டமா மாறும். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்றைக்கு நான் சொல்றேன் நீ என்னோட கூட எங்க இருப்ப அப்படின்னா, இந்த பூமி ராஜ்யத்துல வரும் பொழுது, இந்த பூமியில என்னுடைய ராஜ்யம் வரும் பொழுது நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னா உயிர்த்து எழுப்புவேன். சரி பிரதர், அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க கவனிங்க. Jesus said unto him, verily I say unto thee. இங்க ஒரு கமா இருக்குதா? கமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நாமெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம். கமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா நிறுத்திடுவோம். எங்கெல்லாம் கமா, ஃபுல் ஸ்டாப்பு இந்த மாதிரி இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? நிறுத்தி படிக்கணும். அப்பனா இந்த கமா ஆக்சுவலா இங்க வந்திருக்க கூடாது. எங்க தெரியுமா வந்திருக்கணும்? டுடேக்கு அப்புறம் வந்திருக்கணும். பாருங்க, இங்க இருக்குது பாருங்க. And he said unto them, truly I tell you today. இங்க கமா எங்க இருக்குது? டுடேக்கு அப்புறம் இருக்குது. ஆனா இங்க எங்க இருக்குது? டுடேக்கு முன்னாடி. இது எப்படி தெரியுமா இருக்குது? நான் மதன் பிரதர் கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறேன். இதை சொல்லி அப்புறம் என்கிட்ட கடன் கேட்ட காசு கேட்காதீங்க. அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன்னு வச்சுக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட என்ன சொல்றேன்னா, மதன் பிரதர் பாருங்க இன்னைக்கு சொல்றேன், உங்க கடனை 1 வாரத்துக்குள்ள அடைப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அடைச்சிடறேன்னு அர்த்தமா? இல்ல, நான் இன்னைக்கு தான் சொல்றேன். ஐ டெல் டுடே, ஆனா நான் இன்னைக்கு அடைப்பேன். இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், ஆனா ராஜ்யம் எப்போ வரும்? 2000 வருஷம் அப்படின்னா. இது சின்ன ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். சரி பிரதர், இது எப்படி பிரதர் சொல்லலாம்? உண்மையாகவே நீங்க கமாவை இங்க தூக்கி போட்டுட்டாங்க, அங்க தூக்கி போட்டுட்டாங்க, இப்படி நீங்க சொன்னதெல்லாம் நாங்க நம்பணுமா? இப்படி நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்பணுமா? நான் உங்களை நம்ப சொல்லல. நான் உங்களை என்ன பண்ண சொல்லல. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பைபிள் மொபைல்ல இருக்குது. என்ன பண்ணுங்க அப்படின்னா, கம்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்க போயிட்டு கம்பேர் கொடுத்து எல்லா வெர்ஷன்லயும் நீங்க பாருங்க. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. என்னது? RSV. அதுல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில தவறுகள் நடந்துச்சு மொழிபெயர்ப்புல. பைபிள்ல தவறு இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. பைபிள்ல, ஆனா அதை மொழிபெயர்த்தவர்கள் ஒரு சில தவறு என்ன பண்ணியிருக்கிறாங்க. அந்த தவறெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா திருத்தி இருக்கிறாங்க. பின்னாடி வந்த வெர்ஷன் அங்க கிளியரா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, டுடே அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க. ஆமா, சரி. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னா, ஆத்மானா என்ன? ஆத்மாவுக்கு மரணம் இருக்கா? ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கா? கத்தியால் குத்த முடியுமா? அறிவு இருக்கா? சாப்பிடுமா? அப்போ ஆத்மானா என்னது அப்படின்னு? மனிதன் தான் இவ்வளோ தெளிவா இருக்கிற இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒன்று இருக்குது. என்னது? ஐஸ்வர்யவான். பாருங்க, இங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர் செத்துட்டாரு. செத்ததுக்கு அப்புறம் எங்க போனாரு? ஒருத்தர் மேல போயிட்டாரு. சரி, இதை நான் கண்டினியூ பண்ணனா நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, கையில கல் எடுத்து எரிய ஆரம்பிச்சிருவீங்க. இது எடுக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை. அதனால ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணலாம்? மறுபடியும் உற்சாகத்தோடு ஐஸ்வர்யவான் லாசருவை பற்றி என்ன பண்ணலாம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.